அனைவருக்கும் வணக்கம். இந்த காலை பொழுதில் இங்கே கூடியிருக்கும் அனைவருக்கும் வணக்கம். வவல்ஸ் நான் இப்போ தான் ட்ரெய்லர் பார்த்தேன். இந்த படத்தில் நடித்த உங்கள் விஜய் வந்து என்னோடய நீண்ட நாள் நண்பர். அவங்க திடீர்னு கூப்பிட்டாங்க நேற்று. கண்டிப்பாக வரேன்னு ப்ராமிஸ் பண்ணேன். நல்லா இருந்துச்சு. ஒரு கான்செப்சுவல் ட்ரெய்லர் ரொம்ப நல்லா இருந்துச்சு. இங்கே வந்தவொடனே தான் சொன்னாங்க 5 டைரக்ட் பண்ணியிருக்கோம் அப்படின்னாங்க. கங்க்ராச்சுலேஷன் ஃபார் ஆல் ஆஃப் யூ. இந்த மாதிரி படங்களுக்கு ஒரு ரொம்ப சப்போர்ட்டிவாக இருந்து இந்த படத்தை ரிலீஸ் பண்ணி கொடுக்குற அந்த உத்தாரா ப்ரொடக்ஷன் பிரதர், கங்க்ராச்சுலேஷன் அண்ட் குட் லக். இந்த படம் மிகப்பெரிய வெற்றி பண்ணணும், உங்களுக்கு மிகப்பெரிய லாபங்கள் கிடைக்கணும். நல்லா இருந்துச்சு. விஷுவல்ஸ் நல்லா இருந்துச்சு. நெரட்டிவாகவும் நல்லா இருந்துச்சு. ஏன்னா நிறைய கிரேட்டஸ்ட் ஆர்டிஸ்ட் நேம்ஸ் இருக்காங்க. யூஇ சேது சார், சின்னிஜென் சார்லாம் இருக்காங்க. அவங்களாம் வந்து ஒன் ஆஃப் த லெஜெண்ட்ஸ் ஆஃப் தமிழ் சினிமா. ஸோ டெஃபினட்டாக இந்த படம் வந்து என்கேஜபிளாகவும் என்டர்டைனபிளாகவும் இருக்குன்னு நான் கண்டிப்பாக நம்புகிறேன். ஐ விஷ் யூ ஆல் த பெஸ்ட் அண்ட் குட் லக் ஃபார் த என்டையர் டீம். தேங்க்யூ. அண்ட் வென் இட் கம்ஸ் டு ஓவல்ஸ், புது எக்ஸ்பீரியன்ஸ். ஏன்னா இது வந்து ஒரு படத்தில் 5 டைரக்டர்ஸ். ஒரு படம் வந்து ஒரு டைரக்டர் கூட ஒர்க் பண்ணுறதே பெரிய விஷயம். ஆனால் ஒரு படத்தில் 5 டைரக்டர்ஸ் கூட ஒர்க் பண்ணுறது வந்து அது புது எக்ஸ்பீரியன்ஸாக இருந்துச்சு. அண்ட் மோரோவர்ஸ் இப்போ பார்த்தீங்கன்னா ட்ரைலர் அண்ட் இட் ஹேட் டிஃப்ரெண்ட் ஷேட்ஸ். ஸோ இதில் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா லைக் இட் ஹாஸ் 5 டிஃப்ரெண்ட் ஷேட்ஸ் இன் ஒன் ஸ்டோரி. ஐ மீன் ஒரு படத்தில் வந்து 5 டிஃப்ரெண்ட் ஷேட்ஸ் இருக்குது. ஸோ இட் வில் பி டிஃப்ரெண்ட் எக்ஸ்பீரியன்ஸ் டு த ஆடியன்ஸ் ஆஸ் வெல். ஸோ please to watch the film on 13th of the same month. So it will be a different experience to all of us. And thanks to each and every artist for accepting the roles. சார் 5 டைரக்டரோட ஒரு எடிட்டர், அதுவே ஒரு பெரிய சவாலாக இருந்திருக்கும். அதுக்கே ஒரு பெரிய கைத்தட்டல் கொடுக்கணும் அவருக்கு. நிச்சயமா. தேங்க்யூ ஸோ மச் சார். தேங்க்யூ. அனைவருக்கும் வணக்கம். அனைத்து பத்திரிகையாளர் நண்பர்களுக்கு வணக்கம். படத்தின் தயாரிப்பாளர் ராஜு சார் அவர்களுக்கு நன்றி. படத்தில் 5 டைரக்டர் சேர்ந்து பண்ணுற படத்தில் நான் முதல் டைம் பண்ணுறேன். நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் அது. எல்லாத்தோட முக்கியம், படத்தில் லெஜண்ட் யூகி சேது சார் நடிச்சிருக்காரு. அதில் வேலை செய்கிறதே பெரிய விஷயம். இதுக்கப்புறம் அவர் டைரக்ஷன் பண்ணுற படத்துலேயும் நான் டைரக்டராக என்ன போட்டுருக்கு, இது இன்னும் பெரிய விஷயம். ஃப்யூச்சரில் அப்கமிங். சார் தேங்க்யூ சார். இருக்குது அந்த 5 டைரக்டருக்கும் நன்றி. மற்ற டெக்னீஷியன், கேமராமேன், எடிட்டர்ஸ் எல்லாருக்கும் நன்றி. முக்கியமாக என் கூட பணி செஞ்ச என்னோட உதவி கலை இயக்குனர், என்னோட டீம் எல்லாருக்கும் நன்றி. தேங்க்யூ. தேங்க்யூ ஸோ மச் சார். தேங்க்யூ. ஹலோ எவ்ரிபடி, எல்லாருக்கும் வணக்கம். ஹாய் சார், குட் மார்னிங். ஹாய். ஸோ இந்த டீம் பார்த்தோன்னா எங்கே வந்து சேருவானது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. ஸோ எல்லாம் ஹோம் டீம் மாதிரி சொல்ல இதெல்லாம். ஸோ நம்ம சந்தோஷ், ஹேமந்த், சங்கீத், திலீப், இதெல்லாம் ஒரு லைக் ஹோம் கிரவுண்ட், ஹோம் டீம் மாதிரி எனக்கு தோணுது. ஸோ லைக் இந்த ஜெர்னியே ஒரு பியூட்டிஃபுல்லான ஜெர்னி மாதிரி லைக் நம்ம வி கேன் டிஸ்கிரைப் இட். ஸோ இங்கே வந்து சேரிங்க இந்த மாதிரி பேசுகிறதே எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஸோ எனக்கு இந்த மூமெண்ட்டில் என்னோட மென்டர் மச்சா தினேஷ் பாபுக்கு கிராட்டிடியூட் சொல்கிறேன் நான். ஸோ அவர் இருந்தால் நான் இந்த ஸ்டேஜுக்கு வந்து இந்த மாதிரி பேசுகிறது ரொம்ப கஷ்டமாகிடும். ஆனால் இந்த மூமெண்ட் உண்மையாக அவருக்கு நான் டெடிகேட் பண்ணுறேன். தேங்க்யூ மச்சா, தேங்க்யூ ஸோ மச். ஸோ அவரோட படம் இதான் ரிலீஸ் ஆக போகுது, ராம் சாரோட டைரெக்ஷனில் 2 வானம். ஸோ அவர் ரிலீஸ் ஆகிடுச்சுன்னா அவர் என்ன கேப்பபிளான உலகத்துக்கே தெரியும். ஸோ தேங்க்யூ. ஸோ இந்த ஓவல்ஸ் பற்றி பேசணுன்னா ஹரிஷ் சாரோட கைಯಿಂದ இது ஸ்டார்ட் ஆகிடுச்சு. தேங்க்யூ வெரி மச் சார். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் பிரிங்கிங் அஸ் ஆல் டுகெதர் இந்த ஃபிலிம். ஸோ அதுக்கப்புறம் இது எப்படி பண்ணணும், எப்படி முன்னாடி கொண்டு போகணும், யாருன்னு கேஷ் பண்ணணும், ஸோ இந்த கதைக்கு ஏற்ற மாதிரி யாருன்னு இது பண்ணணும். நம்ம ஃபஸ்ட்டு டிஸ்கஷன் ஸ்டார்ட் ஆகும்போது திலீப் ஆர்டிஸ்ட் சொல்லும்போது இந்த மாதிரி லெஜண்ட்ஸ்னு ஹேண்டில் பண்ணுறது எப்படி, அவருக்கு டைரெக்ஷன் பண்ணுற ஒரு இது பண்ணுறது எப்படி, நல்லா ஒரு டிஸ்கஷன் ஆச்சு. பட் சூப்பராக ஹேண்டில் பண்ணுறாரு. ஒரு ஆளுக்கு ஒரு ஆள் சப்போர்ட் பண்ணிட்டு இந்த படம் முடிச்சுட்டு
அடுத்த படத்துக்கூட டைரக்டருக்கு இந்த டைரக்டர் அசோசியேட்டாக வேலை பண்ணிட்டு சூப்பராக இருந்துச்சு எனக்கு. அந்த மாதிரி எல்லாமே சூப்பராக ஒரு கோஆர்டினேஷனில் வேலை பண்ணிட்டோம். ஆக்சுவலி இன்னொன்று கேமராமேன் இருக்கார், அவர் வர முடியல. ஸோ என்னோடய கொலீக் கீர்த்தன் பூஜாரி. ஸோ அவர் வந்துட்டோன்னா நல்லாயிருக்கும், பட் அவருக்கு ஷூட் இருக்குது. ஸோ பட் அதே இங்கே வந்து சேர்றது ஒரு படம் ரிலீஸ் ஆக போகுது ஆனதே ஒரு பிரச்சனை ஆக போச்சு. ஒரு டைமில் நம்ம எல்லாமே ட்ராவல் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ ஐ எம் லைக் ஹோல் ஹார்ட்டட்லி தேங்க்ஃபுல் டு த பீப்புள் ஹூ brought us all together and producers and பிரகாஷ் அண்ணா. ஸோ லைக் ஹேமந்த், திலீப், சந்தோஷ் ரொம்ப கஷ்டப்பட்டு பெங்களூರಿಂದ சென்னை வந்து டிஸ்கஷனு மீட்டிங்கு எல்லாமே பண்ணிவிட்டு சூப்பரான ஒரு பிளாட்ஃபார்ம் நமக்கு இந்த மூமெண்ட் கொடுத்தாச்சு. சூப்பர், தேங்க்யூ ஸோ மச் ஃபார் ஆல் ஆஃப் யூ. அந்த மியூசிக் டைரக்டர் சரவணன், என்னோட டீம் அஜய் இங்கே இருக்கார் அசோசியேட்டு. வாடா இங்கே வா இங்கே வா. ஸோ நம்ம டீமாக எல்லாமே சேர்ந்து ஒரு ப்ராடக்ட் எடுத்துக்கு வந்துட்டுருக்கோம். அது எந்த லெவலுக்கு ஒர்க் ஆகுதானே நீ தான் பார்த்து சொல்லணும். தேங்க்யூ ஸோ மச். ரொம்ப டைம் எடுத்தாச்சு சார். தேங்க்யூ, ரொம்ப நன்றி. தேங்க்யூ ஸோ மச். நான் தமிழில் எதனா தப்பாக பேசுகிறேன்னா தயவு செஞ்சு மன்னிச்சிடுங்க. நான் நன்றி சொல்ல விரும்புகிறேன். ஏன்னா இந்த படத்துடைய குழுவினர் முக்கியமாக 5 இயக்குனர்கள், திலீப், சங்கீத், சந்தோஷ், ஹேமந்த் அண்ட் ஜெகன். இவங்களோட படங்கள், இவங்களோட திங்கிங் ப்ராசஸ் எல்லாத்துக்குமே வந்து ஒரு நன்றி. எனக்கு வந்து ஒரு அற்புதமான வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்தாங்க. படத்துடைய பேர் உங்களுக்கே தெரியும், வவல்ஸ்னால் உயிர் எழுத்துக்கள். காதலுக்கும் உயிருக்கும் நிறைய சம்பந்தம் இருக்குது சார். அதான் சார் தெரிஞ்சுக்கணும்னு நினைச்சேன், ஏன் வவல்ஸ் அப்படின்னு பேர் வச்சாங்கன்னு சொல்லி. கண்டிப்பா உங்ககிட்ட இருந்து ஒரு எக்ஸ்பிளனேஷன் வந்தா. உயிர் எழுத்துக்கள்ல சத்தங்கள் எப்பயுமே உயிர்ல இருந்தானே ஏற்படுற மாதிரி அந்த மாதிரி. ஸோ படத்தில் 7 பாடல்கள் எல்லாருக்கும் பிடிக்கும்னு நினைக்கிறேன். படமும் அருமையாக வந்திருக்கு. அண்ட் ப்ரொடியூசர் ராஜு சாருக்கு என்னுடைய நன்றி, உத்ரா ப்ரொடக்ஷன்ஸ்க்கு என்னுடைய நன்றி, முக்கியமாக லெஜெண்ட் யோகி சேது சாருக்கும், அப்புறம் ஐயா சின்ன ஜெயந்த் அவர்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றி. எல்லா குழுவினருக்கும் என்னுடைய நன்றி. சப்போர்ட் பண்ணுங்க. தேங்க்யூ. ஏதாச்சும் கேள்வி இருந்தால் கேளுங்க. எஸ் சார். அதாவது லிரிசிஸ்ட் என்ன சொன்னாருன்னா, இந்த பாடல்கள்லாம் ரொம்ப தெளிவா இருந்தது, மியூசிக் வந்து ரொம்ப மெலடியஸா, எந்த இடத்துலையுமே வந்து கேட்கறதுக்கு டிஸ்டர்பிங்கா இல்லை அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாரு. ஸோ அதெல்லாம் ரொம்ப பிளான்டா யோசிச்சு பண்ணீங்களா, மக்களுக்கு வந்து ஒரு மெலடியஸான ஒரு ஃபீல் கொடுக்கணும் அப்படின்றது? ஆமாம், நான் வந்து கேட்ட பாடல்கள் எல்லாமே ரொம்ப மெலோடியஸான சாங்ஸ். ஸோ அந்த மாதிரி பாடல்கள், இயக்குனர்களும் அதுக்கு நிறையா ஒத்துழைச்சாங்க. அண்ட் முக்கியமாக கவிஞர்களை பற்றி நான் பேசவே இல்லை. படத்தில் வந்து பிரகாஷ், அப்புறம் என்னுடைய ரொம்ப நெருங்கிய நண்பர் கவிஞர் மதன், அப்புறம் ஐயா மதுரை கவி அவர்கள் எல்லாருமே அருமையாக பாட்டு எழுதியிருக்காங்க. தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ ஸோ மச் சார். இன்னும் நிறைய மேடைகள், நிறைய வெற்றிகள் உங்களை நோக்கி வந்துட்டே இருக்கும். தேங்க்யூ ஸோ மச் சார். தேங்க்யூ ஸோ மச். ஸோ எல்லாருக்கும் இங்கே வந்திருக்க எல்லாருக்குமே நன்றி. அண்ட் எஸ்பெஷலி ப்ரெஸ், தேங்க்யூ ஸோ மச் சார் எல்லாருக்கும். என்னோட பேர் சங்கீத். என்னோட முதல் படம் இதுதான், முதல் மேடை, முதல் பேச்சு எல்லாமே இதுதான். ஸோ இந்த ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்த என்னோட ப்ரொடியூசர் ராஜு சார் பெரிய தேங்க்ஸ். அண்ட் சிவி குமார் சார், தேங்க்யூ ஸோ மச் ஃபார் கம்மிங். அண்ட் யோகி சேதி சார், தேங்க்யூ ஸோ மச். சின்ஜென் சார், ஷூட்டில் வந்து ரொம்ப புது எக்ஸ்பீரியன்ஸ். அவங்க 2 பேர் கூட ஒர்க் பண்ணும்போது, நாங்கள் ஒரு படம் பண்ணோன்னு எடுத்துகிட்டு போகிறோம் அப்படின்னா, அங்கே வந்து நாங்கள் நிறைய சினிமா பற்றி அவங்க 2 பேர்கிட்டும் நாங்கள் கற்றுட்டு இருந்தோம். ஸோ தேங்க்யூ ஸோ மச் சார் ஃபார் த எக்ஸ்பீரியன்ஸ். பொதுவாக ஒரு லவ் ஸ்டோரியில் ஒரு எமோஷனை எடுத்து ஒரு ஃபுல் ஸ்டோரியை வந்து ஃப்ளோ பண்ணுவாங்க. ஸோ நாங்கள் என்ன பண்ணியிருப்போன்னா, ஒரு 5 எமோஷன்ஸை எடுத்து ஒரு ஸ்டோரி ஃப்ளோ பண்ணால் எப்படி இருக்கும். ஸோ அதுதான் இந்த படத்தோடைய ஒரு சின்ன ஸ்பார்க். அதை பேஸ் பண்ணி தான் இந்த படம் நாங்கள் பண்ணியிருக்கோம். இந்த படத்தில் நம்ம டோட்டல் 7 சாங்ஸ் இருக்குது. அதில் என்னோடய ஃபேவரட் சாங் வந்து பார்த்திங்கன்னா மூவிக்காரன்னு ஒரு சாங் பண்ணியிருக்காங்க. ஸோ மியூசிக் பண்ணது சரவணன், அதுக்கு அழகாக டியூன் லிரிக் எழுதுனது மதன். ஸோ ஹாய் மதன். அந்த லிரிக்காக ரொம்ப அழகாக பாடியிருப்பாங்க ரம்யா. தேங்க்யூ ஸோ மச் ரம்யா. அதுக்கப்புறம் இதில் ஆக்ட் பண்ண நந்து அண்ட் காஜல், ஸோ சூப்பராக பண்ணியிருப்பாங்க. அண்ட் அதை இன்னும் அழகாக கேப்சர் பண்ண என்னோட டிஓபி சந்தீப், தேங்க்யூ மச்சான், தேங்க்யூ ஸோ மச். ஸோ இது எல்லாம் சேர்த்து இன்ட்ரெஸ்டிங்காக ஒரு கட் பண்ணியிருப்பார் ஹரிஷ். தேங்க்யூ ஸோ மச் ஹரிஷ்.
ஸோ எல்லாருக்கும் ஓவரால் அந்த சாங் சூப்பராக வந்திருக்கு அண்ட் மூவியும் நல்லா வந்திருக்கு. இந்த மூவி கம்மிங் 13 தேட்டர் ரிலீஸ் ஆகுது. ஸோ கண்டிப்பாக பாருங்கள், உங்களுடைய சப்போர்ட் எங்களுக்கு வேணும். தேங்க்யூ ஸோ மச். சார், காதல் 5 எமோஷன்ஸ் எடுத்து ஒவ்வொருத்தரும் கையாண்டிருக்கீங்க இல்லையா? நீங்க கையாண்ட எமோஷன் என்ன? நான் எடுத்திருக்கிறது பார்த்தீங்கன்னா அட்ராக்ஷன். ஓகே. ஸோ அட்ராக்ஷன்னா அட்ராக்ஷன்னா நீங்க லவ் அட் ஃபர்ஸ்ட் சைட், இன்ஃபாச்சுவேஷன், ரொமான்ஸ் இருக்கும், பிட் ஆஃப் இன்டிமசி, ஸோ லைக் அந்த மாதிரி ஒரு அட்ராக்ஷன். எஸ், we are all so excited. Thank you so much sir. Thank you. Thank you so much. Thank you so much. ஸோ நிறைய விஷயங்கள் நீங்க ஷேர் பண்ணிக்கிட்டா ரொம்ப நல்லா இருக்கும் இங்க. எல்லாருக்கும் வணக்கம். நான் தீபக் பரமேஷ். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த டீம் வந்துட்டு இந்த ஸ்டேஜ் கிடைச்சது எனக்கு ரொம்ப சந்தோஷம். ஏன்னா ரொம்ப கஷ்டப்பட்டிருக்காங்க. டைரக்டர் திலீப் வந்துட்டு ஒரு ஷார்ட் ஃபிலிம் பண்ணார் என்னை வச்சு, காதலன்னு. அதுக்கப்புறம் தான் இந்த ஐடியா ஸ்பார்க் ஆச்சு, இந்த படம் பண்ணலாம் அப்படின்னு. அண்ட் தென் எல்லாரும் அசம்பிள் பண்ணி, அண்ட் ராஜு சார் ப்ரொடியூசர் ரொம்ப நன்றி. அண்ட் ஹரி சார் உத்ரா ப்ரொடக்ஷன்ஸ் இந்த ஸ்டேஜ் இந்த படத்தை டிஸ்ட்ரிபியூட் பண்ணி இந்த தேட்டருக்கு எடுத்துன்னு போகிறது எனக்கு ரொம்ப சந்தோஷம். ஏன்னா இவ்வளோ தூரம் நாங்கள் யோசிக்கவே இல்லை தேட்டர் அளவுக்கு வரும்னு. ஸோ ரொம்ப சந்தோஷம். தேங்க்யூ சினி ஜெயன் சார் அண்ட் யோகி சேது சார் ஃபார் லீடிங் த டீம். ஏன்னா ஒரு லெஜெண்டரி ஆர்டிஸ்டாக 2 பேரும் வந்துட்டு இந்த படத்தை லீட் பண்ணி ஒரு சின்ன டீமோட பெரிய மனசு பண்ணி நடிச்சது ரொம்ப சந்தோஷம். அண்ட் தேங்க்யூ சந்தோஷ் ஃபார் டைரக்டிங் அண்ட் அருள் அண்ட் என்னோட கோ ஆர்டிஸ்ட் இன்னொருத்தங்க வரல இன்னைக்கு, சம்யுக்தா, அவங்களுக்கும் ரொம்ப நன்றி. அண்ட் சாரி தர்ஷினி ரொம்ப நன்றி. ஸோ அண்ட் மற்ற இமோஷன்ஸும் ரொம்ப நல்லா வந்திருக்கு. நான் நடித்த இமோஷன் வந்து இன்ஃபாக்சுவேஷன், ரைட்? ஸோ தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ சார், தேங்க்யூ. அண்ட் டைரக்டர் சந்தோஷ் சார், நீங்க ஒரு சில வார்த்தைகள். எல்லாருக்கும் வணக்கம். ஸோ மதர் டங் வந்து தெலுங்கு. ஸோ தமிழில் எதனா தப்பி இருந்தால் தயவு செஞ்சு மன்னிச்சிடுங்க. இதோட எங்களுக்கு முதல்ல மேடை. ஸோ தேங்க்யூ. ஸோ எல்லோரும் அப்போலேருந்தே யோகி சேது சார், சினி ஜெயன் சாருக்கு நன்றி சொல்லிட்டு இருக்காங்க. அது காரணம் என்னன்னா, ஆக்சுவலி வி ஸ்டார்டட் தட் வாஸ் த ஃபர்ஸ்ட் ஷூட். ஸோ அங்கே எங்களுக்கு ரொம்ப இன்புட்ஸ் கொடுத்தாரு. அது வந்து ஆஸ் எ டெபியூ டைரக்டர்ஸ் இட் வாஸ் ஸோ ஹெல்ப்ஃபுல். ஸோ பெஸ்ட் ஆப்பர்ச்சுனிட்டி என்னென்னா, நாங்கள் ஏடியாக ஒர்க் பண்ணும்போது திலீப் அண்டர் இன்னொருத்தர் டைரக்டர் பண்ணும்போது, நாங்கள் ஏடியாக ஒர்க் பண்ணும்போது நிறைய ஆர்டிஸ்ட் வந்து நிறைய இன்புட்ஸ் வந்துச்சு. ஸோ எவ்ரி இன்புட் வாஸ் வெரி வேலிட். அது வந்து அப்படியே அடுத்தடுத்த படத்துக்கு எமோஷனுக்கு எப்படி கொண்டு போகணுன்னு ரொம்ப ஈஸி ஆயிடுச்சு. ஸோ தேங்க்யூ ஸோ மச் சார். ஸோ தட்ஸ் வை எல்லோரும் உங்களுக்கு தான் ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணுவேன். ஸோ தேங்க்யூ ஸோ மச். ஸோ என்னோட கதையில் ஆக்சுவலி தீபக் சார். ஸோ ரொம்ப தேங்க்யூ சார். எதுக்குன்னா, இந்த ஸ்டோரி சொல்லும்போது எனக்கு டவுட்டாக இருந்துச்சு, எப்படி இந்த எமோஷன் யார் ஒத்துக்குவார் அப்படி இப்படின்னு. அப்போ திலீப் தான் எனக்கு சஜஷன் கொடுத்தாரு, நீ பாரு எப்படின்னு. அவர் டே 1லேருந்து ட்ராவல் பண்ணார். ஆக்சுவலி என்ன ரைட்டிங்கில் he was part of it. So he was always guiding me, he was always suggesting me. So thank you so much sir. And Samyukta Vishwanath is also acted in this. So because of her shoot dates varamudile, so anyway she is conveyed her regards to everyone. So thank you so much. So in this movie la vandu one of the important vandu music and camera work. So especially Sandeep Anna, thank you so much. ஸோ அவரு சேம் அப்படியே ஸ்டோரி ஜஸ்ட் ஸ்கிரிப்ட் பார்க்காம ஒரு ஃப்ரேம்க்கு சஜஷன் கொடுத்து ஒரு கலர் பேலட் டீகோட் பண்ணி ரொம்ப ஹெல்ப் பண்ணார். ஸோ அண்ட் சரவணா சார், தேங்க்யூ ஃபார் த சோல். அண்ட் மதுரகவி சார் எங்கே இருக்கீங்க? ஆக்சுவலி மதுரகவி சார், ஸோ எங்கே இருந்தாலும் ஓகே தேங்க்யூ சார். ஸோ ஆக்சுவலி உங்கள் சாங் வந்து ரொம்ப ஃபேவரட் சார் எனக்கு. ஸோ தேங்க்யூ ஸோ மச். நான் அந்த எமோஷன் எவ்வளோ டைம் எடுத்துருக்கோ அந்த எமோஷன் வந்து 4 நிமிஷம் சாங்கில் ஃபில் பண்ணுறதுக்காக ரொம்ப எஃபர்ட் இதாக இருக்குது. ஸோ தேங்க்யூ ஸோ மச் சார். அதோட இது வந்து எனக்கு டெபியூவில் கிடச்சது ரொம்ப தேங்க்ஃபுல். ஸோ தேங்க்யூ ஸோ மச். ஸோ நேரம் நான் விட்டு இருந்தேன் எல்லாருக்கும் சாரி. ஸோ பட் இந்த மேடையில் இருக்கிறேன்னா லைக் ஆக்சுவலி அப்போவே சொன்னார் ஹரிஷ் சார் வந்து இது க்ரியேட்டிவ் ப்ரொடியூசர், ஆனால் இந்த ஒரு ஐடியா ஸ்பார்க் பண்ணதை தீபக் சார். ஸோ இல்லைன்னா நாங்கள் எல்லோரும் ஒரு இடத்துல தெரியாமல் ஒரு டைரெக்ஷனில் ஓடிட்டு இருந்தோம். ஸோ அப்புறம் இவர் கொடுத்த ஐடியானால்தான் அடுத்த ஹரிஷ் சார் வந்து அது ஒன்று ஆர்கனைஸ் பண்ணு. ராஜு சார், பிரகாஷ் அண்ணா, தேங்க்யூ ஸோ மச். பிரகாஷ் அண்ணா இங்கே இருக்காங்க, நம்ம மேனேஜரு.
அவர் பாவம் மேனேஜர் இல்லாமல் நம்ம கூட டீமில் ஒரே ரூமில் டெய்லி நம்மளோட எல்லாமே ட்ராவலிங்கு எல்லாமே பார்த்து நல்லா கேர் பண்ணுவாங்க. பிரகாஷ் அண்ணா தேங்க்யூ ஸோ மச். ராஜு சார் தேங்க்யூ ஸோ மச். ஸோ எல்லாருக்கும் தேங்க்யூ. ஸோ இந்த ஒரே ஒரு லாஸ்ட் வார்த்தை என்னென்னா, இந்த மூவி வந்து தியேட்டரில் பார்த்து நீங்கள் சொல்லுங்கள். ஸோ எதுவும் வெளியே கேட்காம தயவு செஞ்சு ஒரு தடவை தேட்டரில் வந்து சொல்லுங்கள். பிகாஸ் ஆஸ் எ டெபியூட்டன்ட் நீங்கள் தேட்டரில் வந்து சொன்னால் அடுத்த படம் வந்து நாங்கள் கரெக்ட் பண்ண போகிறோம். ஸோ அதனால தான் நீங்கள் வர்றது ரொம்ப இம்பார்ட்டண்ட் எங்களுக்கு. ஸோ தேங்க்யூ ஸோ மச். அண்ட் லாஸ்ட்லேயே நான் இந்த 2 பேரை சொல்லி ஆகணும். ஸோ என்னோடய எமோஷனுக்கு வந்து எனக்கு தமிழ் புதுசு. ஸோ அது எப்படி எமோட் பண்ணுதுன்னு தெரியாமல் இருக்கும்போது திலீப் தான் ரொம்ப சப்போர்ட் பண்ணார். அவரோட டைலாக்ஸ் வந்து நீங்கள் சினிமாவில் பார்த்தீங்களன்னா கண்டிப்பாக எனக்கு சொல்லுங்கள். ஸோ இதோட எமோஷன் எதனா நல்லா வந்துருச்சுன்னா அது ரொம்ப பேர் இருக்கிறாங்க. லைக் டிஓபி சந்தீப், ஹேமந்த் அண்ணா, அவர் பற்றி சொல்கிறேன். ஸோ திலீப், இவர் எல்லாரும் நல்லா வரலன்னா என்ன திட்டுங்க, நல்லா வந்தானா எல்லாருக்கும் அப்ரிஷியேட் பண்ணுங்க. ஓகேவா? ஸோ அப்புறமா இந்த லாஸ்ட்டில் நீங்க கண்டினியூ பண்ணுங்க சார், பிரச்சனை. ஓகே சாரி. ஹேமந்த் அண்ணா வாங்க ப்ளீஸ். நான் இங்கே பேசினேன்னா அவர் வரணும் ப்ளீஸ். ஆக்சுவலி என்னோட டெபியூவில் ஒரு வெரி இம்பார்ட்டண்ட் ரோல். எதுக்குன்னா நான் ஜஸ்ட் ஒரு ஏடியா தான் இவருக்கு இன்ட்ரடியூஸ் ஆனேன். ஸோ அங்கே நான் ஏடியா பண்ணும்போது இவருக்கு எனக்கு முன்னாடி ப்ளீஸ் ஏடியா பண்ணும்போது நான் நிறைய விஷயம் டிஸ்கஸ் பண்ணும்போது நான் அப்படியே எனக்கு கொஞ்சம் பயம் இருந்துச்சு. எப்படி நான் டைரெக்ட் ஹேண்டில் பண்ண மாட்டேன் எப்படி. இவர் ஒரு நாள் கூப்பிட்டு போயிட்டு, எதுக்கு நீ இன்னும் ஏடியா வேலை பண்ணிகிட்ருக்க, சாரி பீப் வேர்டு, அது சொல்லிவிட்டு நீ ஒரு ஸ்கிரிப்ட் எழுது, அதுக்கு எது வேணாலும் நம்ம சப்போர்ட் பண்ணுறேன்னு ரொம்ப சப்போர்ட் பண்ணார். ஸோ அப்புறம் எழுதும்போது தான் திலீப் ஜாயின் ஆனார். அதில் ரொம்ப என்கரேஜ் பண்ணார். ஆக்சுவலி சொல்லணும்னா எல்லா டைரக்டர்ஸ் வந்து ஒரு பாயிண்டில் எனக்கு ரொம்ப கன்ஃபியூஷனாக இருந்துச்சு. எப்படி ஆர்டிஸ்ட் தீபக் சார் கூட அப்புறமா சம்யுக்தா எப்படி டைரக்ட் பண்ண, இவர் எல்லாமே ரொம்ப ஹெல்ப் பண்ணார். ஸோ அதனால தான் இந்த மேடையில் நான் இருக்கணும்னா ஒன் ஆஃப் த இம்பார்ட்டண்ட் காரணம் வந்து என்னோடய டெபியூக்கு வந்து ஹேமந்த் அண்ணா தான். ஸோ அதனால தான் அவர் இங்கே வர வச்சு நான் பேசினேன். ஸோ தேங்க்யூ ஆல். ஸோ இந்நேரம் நம்ம மதி சார், சாரி மறந்து போனேன், அவருக்கு வந்து நான் ரொம்ப டார்ச்சர் கொடுத்துட்டேன் செட்டில். சாரி சார், எங்கே இருக்கீங்க? சாரி, தெரியும் செட்டில் வந்து நான் ரொம்ப சண்டை போட்டேன் எனக்கு. ஆனாலும் எனக்கு எப்படி வேணுமோ அந்த மாதிரி நல்லா எடுத்து கொடுத்தீங்க. தேங்க்யூ ஸோ மச். அண்ட் ஹார்ட் பாய்ஸ் எல்லாருக்கும் தேங்க்யூ ஸோ மச். பல எமோஷன்ஸ் பார்க்க முடிஞ்சதே சார். நன்றி, மன்னிப்பு எல்லாமே ஒரே மேடையில் கேட்டுட்டீங்க. தேங்க்யூ ஸோ மச். அடுத்தபடியா அருள், நீங்களும் ஒரு சில வார்த்தைகள். அருள் ஃபேன்ஸ் ஆன் ஃபயர். ஹாய், எல்லாருக்கும் வணக்கம். ப்ரெஸ்ஸுக்கு என்னோட வணக்கம், என்னோட டீமுக்கு எல்லாருக்கும் வணக்கம். சின்ன ஜெயின் சார், யோகி சார், இவங்க கூட ஒர்க் பண்ணது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இந்த ஒவல்ஸ் படத்தில் ஒரு கேரக்டர் ரோல் பண்ணியிருக்கேன். எல்லா டீமுக்கும் என்னோட மனமார்ந்த வாழ்த்துக்கள். வாய்ப்பு கொடுத்த சந்தோஷ் டைரக்டருக்கு என்னோட வாழ்த்துக்கள். மார்ச் 13 படம் ரிலீஸ் ஆகுது. கண்டிப்பாக தேட்டரில் வந்து பார்த்து வாழ்த்திட்டு போங்க. ஒன்ஸ் அகெயின் அருள் ஃபேன்ஸ். தேங்க்யூ. அருள் அண்ணாக்கும் தேங்க்யூ. இல்லை நான் வீட்டுக்கு போனால் எனக்கு செம்ம கிளாஸ் எடுக்கிறாங்க. ஸோ இவருக்கு ஒரு தேங்க்யூ. March 13 வருது. ஸோ தர்ஷினி தேங்க்யூ ஸோ மச். சாரி மறந்து போனேன் கன்ஃபியூஷனில் எதுவும் எனக்கு. ஸோ ஒன் ஆஃப் த கீ ரோல் அது வந்து நான் சொல்லும்போது கூட அவ்வளோ எக்ஸைட்டாக ஷூட்டுக்கு வந்து ரொம்ப நல்லா முடிச்சு கொடுத்தாரு. ஸோ தேங்க்யூ ஸோ மச் தர்ஷினி. ஸோ தர்ஷினி, நீங்கள் ஒரு சில வார்த்தைகள். ஹாய், ஐ எம் தர்ஷினி. ஸோ இது என்னோட ஃபர்ஸ்ட் மூவி. இது மீன்ஸ் விசிபிளி திஸ் இஸ் மை ஃபர்ஸ்ட் மூவி. எனக்கு ரொம்ப எக்ஸைட்டடாக இருந்துச்சு. பிகாஸ் தமிழ் தெரியாத ஆக்ட்ரஸ் கூட தான் இவ்வளோ இயர்ஸாக வந்து தமிழ் இண்டஸ்ட்ரி மூவ் ஆகிருக்கு. பட் தமிழ் தெரியாத டைரக்டரோட எனக்கு ஒர்க் பண்ணுறது, நான் எப்படி அவங்க எடுப்பாங்கன்னு ஆக்சுவலி ஐ டவுட்டட் அட் ஃபர்ஸ்ட். பட் அந்த செட்டில் இருந்த எக்ஸ்பீரியன்ஸை வந்து நான் நிறைய இடத்துல நான் சொல்லியிருக்கேன். பிகாஸ் இந்த 5 டைரக்டரும் ஒருத்தங்க கமாண்டிங்காக இருப்பாங்க, ஒருத்தங்க அந்த இடத்துல they'll டேக் த கண்ட்ரோல். மற்ற பீப்புள் வந்து அவங்களுக்கு அவ்வளோ ஹெல்ப் பண்ணுவாங்க. தே டோன்ட் ஈவன் ஹெசிடேட் அ மினிட். அப்படியே என்ன ஹெல்ப்னாலும் உடனே செய்வாங்க. ஸோ அந்த கோஆர்டினேஷன் தான் இந்த மூவியோட சக்ஸஸ்ன்னு நினைக்கிறேன். அண்ட் ஐ ரியலி லைக் த டீம். அண்ட் ஆல்சோ ஐ எம் வெரி மச் தேங்க்ஃபுல். யார் என்ன இந்த ரோலுக்கு வந்து சஜஸ்ட் பண்ணாங்க தெரியல. ஐ எம் ரியலி க்ளூலெஸ். சங்கீத், தேங்க்யூ ஸோ மச். பிகாஸ்
எனக்கு இந்த மாதிரி ஒரு பாசிட்டிவான இப்படி ஒரு ரோல் என்னோட ரோல் நீங்கள் படம் பார்த்தா தெரியும். அப்படி ஒரு ரோலுக்கு எனக்கு அப்ரோச் வரல. அதுக்கு முன்னாடி வந்து பீன் ஒரு 7 years I've been trying this, பட் இப்படி ஒரு ரோல் வந்து எனக்கு வந்தது கிடையாது. ஸோ என்ன அந்த ஒரு பெர்ஸ்பெக்டிவ்ல பார்த்ததுனால தான் அப்படி சஜஸ்ட் பண்ணாங்க. ஸோ ஐ எம் வெரி மச் கிரேட்ஃபுல் ஃபார் சங்கீத் அண்ட் தேங்க்ஸ்ஃபுல் ஃபார் Santosh to accept me in this role, and I think I have done a great job. Let's see. Thank you so much, Darshini, and thank you Santosh, Ravi and team. Thank you. Yeah. தேங்க்யூ. மீடியா எல்லாருக்கும் வணக்கம். காஸ்ட் அண்ட் க்ரூ எல்லாருக்கும் வணக்கம். ஆக்சுவலி ரொம்ப டைம் ஆயிடுச்சு, ஸோ ஐ கீப் மை ஸ்பீச் வெரி ஷார்ட். ஜஸ்ட் ஐ வாண்ட் டு தேங்க் ஃபியூ பீப்புள். ராஜு சார், அவர் ப்ரொடியூசர், அண்ட் ஹரிபுத்ரா சார். சார் தேங்க்யூ ஸோ மச். மதுரகவி சார், அண்ட் இன்னைக்கு வில்லா நாயகன் நம்ம மியூசிக் டைரக்டர் சரவணன் சார், எல்லாருக்கும் ரொம்ப தேங்க்ஸு. ப்ளீஸ் படத்தை வந்து தியேட்டரில் பாருங்கள். March 13 ரிலீஸ் ஆக போகுது, அண்ட் ஐ see you in theaters. ரொம்ப படத்தை பற்றி ப்ளீஸ் give your reviews. We'll be, as a team, we'll be waiting for you. Thank you so much. Yes. எல்லாருக்கும் வணக்கம். என் பேர் பரத் போபண்ணா. First of all, thanks for all the media for coming here. ரொம்ப நன்றி. And glad to share this space with all talented actors and the legends. Good to see you all. And on this special occasion, I want to thank Karthik Subbaraj sir, because he's digitally releasing the trailer, and it gives so much strength to our team. Thank you so much, sir. And I have worked in Kannada, Malayalam and Tamil industry. நான் எப்போவுமே இங்கே வந்தப்போ ஐ ஆல்வேஸ் கீப் சேயிங் திஸ், இங்கே நியூ டேலண்ட்ஸ்னு ரொம்ப சப்போர்ட் பண்ணுவாங்க. தே என்கரேஜ் நியூ டேலண்ட்ஸ், தே நர்ச்சர் நியூ டேலண்ட்ஸ். ஐ கீப் சேயிங் திஸ் இன் 100 events. And what a tremendous contribution to Indian cinema. World-class music, top-notch technicians, superstars. எல்லாரும் இருக்காரு. Of course, when you say superstars, I'm a huge fan of Rajini too. And I have a huge list of my favorite actors here. So in the Mari or industry, I am not new. A.L. Vijay sir, nana villain in the industry introduce pannar. Arun Vijay sir, Mission Chapter 1 padathil villain act panne. And I am very, very thankful and grateful to A.L. Vijay sir. And now it's time to thank Hemant for considering me to this role. We have been great friends. Not only Hemant, Santosh and the entire team, they eat, sleep and breathe cinemas. And Hemant, ningale paathar, pesave maatar, but his work speaks very loud. And our DOP, Kirtan Pujari sir, is supremely talented. I believe he should work across industries. And my co-actor Vijeta has been doing back-to-back films in Tamil. Wish her all the best. And regarding the story, every person has good side and bad side. Good side is what world sees in us. For example, nammaloda our good behavior, kindness and all of that. Bad side is what we hide from the world, like anger, jealousy, ego issues. And the real side is what is the balance of these two. It's a mixture of these two. So you will see the you will see the scenarios in real good and bad perspectives. So on the different on our screenplay, very glad to be part of this. And Vasundhara Das ma'am have sung a beautiful song. We all love your voice, ma'am. And thank you Uttara Productions and Riddhi Siddhi Films for presenting this movie. Thank you, Suresh Chandra sir. You always speak kind words about me, and thank you for motivating me. And 13th cinema release ஆக போகிறது. எல்லாரும் தியேட்டருக்கு வந்து பாருங்க, படம் பாருங்க. தேங்க்யூ ஸோ மச். எஸ் சார், உங்ககிட்ட இன்னொரு கேள்வி கேட்கணும்னு நினைச்சேன். அதாவது வில்லனாவே நீங்க தொடர்ந்து பண்ணிட்டு இருந்தீங்க, அண்ட் இதுல பாக்குறப்ப வில்லன் மாதிரி தெரியல, ரொம்ப சாக்லேட் பாயா தெரிஞ்சிங்க இல்லையா? அந்த அனுபவம் எப்படி இருந்தது? நான் கரியர் ஹீரோவாக ஸ்டார்ட் பண்ணேன். அண்ட் ஐ டிட் வில்லன் இன் தமிழ் அண்ட் மலையாளம் as well. ஸோ தட் இஸ் நாட் இம்பார்ட்டன்ட். ஹீரோ வில்லன் இம்பார்ட்டன்ட் அல்ல. த ரோல் ஷுட் கிரியேட் இம்பேக்ட் இன் த மூவி. தேங்க்யூ. தேங்க்யூ ஸோ மச். அண்ட் அடுத்ததான் மேம், நீங்க சில வார்த்தைகள். எல்லாருக்கும் வணக்கம்.
என் பேர் விஜேதா வசிஸ்ட். I want to say a little about myself. So நான் ஒரு கிளாசிக்கல் டான்ஸர், ஆக்டர், தியேட்டர் ஆர்டிஸ்ட். அங்கே பெங்களூரில் கன்னடா தியேட்டர் பண்ணிட்டு இருக்கேன். என்னோட அப்பா அவர் ஏஎம்ஆர் ரமேஷ், அவர் ஹீஸ் அ ஃபிலிம் டைரக்டர், ப்ரொடியூசர். அம்மா இஸ் ஆல்சோ அ ப்ரொடியூசர். ஸோ நான் ஒரு ஃபிலிம் ஃபேமிலிந்து வந்துட்டு இருக்கேன். என்னோட தமிழ் நல்லா இல்லை, ஸோ ப்ளீஸ் ஐ எம் வெரி சாரி. இஃப் ஐ மேக் எனி மிஸ்டேக் ப்ளீஸ் எக்ஸ்கியூஸ் மீ. தே டோல்ட் மீ வெறும் தமிழ்லே மட்டும் பேசணும். ஸோ அதுக்காக நான் ட்ரை பண்ணிட்டு இருக்கேன். இந்த படத்தில் என்ன ஹேமந்த் சார் ஹீ அப்ரோச் மீ. ஸ்கிரிப்ட் வாஸ் ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக ஒரு கான்செப்ட் ஃபார் அ லவ் ஸ்டோரி. அந்த மாதிரி நான் ஸ்கிரிப்ட் ஐ நெவர் ஹர்ட். ஸோ ஐ ரியலி வாண்டட் டு பி அ பார்ட் ஆஃப் திஸ் ஃபில்ம். அண்ட் நான் ஒரு ஏடி அசிஸ்டன்ட் டைரக்டராக வேலை பண்ணிட்டு இருக்கேன். ஸோ நான் வென் ஐ கேம் டு திஸ் செட், நான் 5 டைரக்டர் பார்த்தேன். திலீப் சார், சந்தீப் சார், சந்தோஷ் சார், ஹேமந்த் சார், சங்கீத் சார். ஸோ all 5 are Jagan sir. So all 5 of them ஒரு it is an amazing kind of a friendship, the bond they had, and it shows in the film also. The beauty of work. Ipo Hemant sir explained the scene to me, then Dilip sir would work on the dialogue. So because I am from theatre, எனக்கு ஸ்கிரிப்ட் மேலே ஒர்க் பண்ணுறது ரொம்ப பிடிக்கும். ஸோ இந்த படத்தில் எனக்கு அந்த ஆப்பர்ச்சுனிட்டி ஐ காட். ஸோ தேங்க்யூ ஸோ மச் ஃபார் கிவிங் மீ அ ஸ்பேஸ். நான் கமலா தியேட்டரில் ஐ வாஸ் 6 years old when I came here first time. இந்த வாட்டி நான் என்ன ஐ சீன் மை செல்ஃப். இட் இஸ் அ வெரி பிக் திங். தேங்க்யூ சார் ஃபார் கிவிங் மீ திஸ் ஸ்பேஸ். தேங்க்யூ ஆல் ஆஃப் யூ, ஆல் த ப்ரெஸ் அண்ட் மீடியா. ப்ளீஸ் எங்களுக்கு எல்லாம் சப்போர்ட் கொடுங்க. We are all debut artists, so we need all of your love and support. Please தியேட்டரில் வந்து படம் பாருங்க. தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ ஸோ மச். ரொம்ப அழகாக பேசுனீங்க. அதாவது என்னென்ன விஷயங்கள் நீங்கள் பண்ணியிருக்கீங்க, அதாவது 5 டேரக்டர்ஸ்ன்னு சொன்னாங்க, 6வதா நீங்களும் ஒர்க் பண்ணியிருக்கீங்க அப்படின்ற ஒரு புது இன்ஃபர்மேஷன் எங்களுக்கு கிடைச்சது. தேங்க்யூ ஸோ மச். எஸ், அடுத்தது ஹாரி, ஒரு சில வார்த்தைகள். ஹலோ ஆல், வெரி குட் மார்னிங். எல்லாருக்குமே வணக்கம். Especially, first I would like to say good morning to the senior artist and all the co-artists who have been worked with me. And coming to the point, out of this 5 directors, almost I think 4 directors, it's been I think 10 to 15 years of journey with these 4 directors, especially from my end. We've been working together as a friends from past, I think 2012, I think so. If I'm wrong, please correct me, Hemant sir. So, finally I got an opportunity to work on this great project. Even though I'm out of film industry, I was busy in my small business. My director Hemant sir called me and he gave me the small role as a guest appearance in this project. I'm very thankful to my director Hemant sir for giving me a great opportunity, and thanks for giving an opportunity in this great project. Wish you all the best to entire crew, and I would like to thanks to Mr. Harish Komme sir. We've been working together from past 2012 as a team, even though I am out of the film industry. So again, you people dragged me into the film industry and giving me a small role. And respecting to that, I would like to thanks once again to my director and all other 4 directors. Wish you all the best. God bless you. And special thanks to print media, press, and especially senior artists. Vanakkam sir. Thanks. Thank you so much. Thank you so much. Suresh Chandra sir, thank you so much. Sir, first of all, I would like to thank our producer Raju sir for giving this opportunity. So, sir, Yogesh sir, thank you so much, sir. Chinijan sir, glad to have you, sir. Thank you so much. So, Rajayappa bro, என்னோட ஃபஸ்ட்டு படத்தில் அவர் நடிக்கிறது வந்து
எனக்கு அது வந்து ஒரு பயங்கர ஒரு இதுவாக இருக்குது. ஸோ தேங்க்யூ ஸோ மச் ப்ரோ. அதே மாதிரி கொடுத்த கேரக்டரை வந்து கரெக்டாக அது விஷுவலைஸ் பண்ணி அதை வந்து க்ளீனாக ஒரு சொன்ன சில விஷயத்த கரெக்டாக அதை வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிவிட்டு நம்மளுக்கு அதை வந்து இது பண்ணி கொடுத்தாங்க. ஸோ ஆக்டிங் விஷயத்தில் ஐ எம் வெரி சாட்டிஸ்ஃபைட் ஆஸ் அ டேரக்டராக. அதுக்கப்புறமா அக்ஷிதா மேம் தேங்க்யூ ஸோ மச் மேம். ஸோ உங்களோட ஹார்ட் ஒர்க் அண்ட் டெடிகேஷன் தேங்க்யூ ஸோ மச். ஸோ பிரியங்கா அவங்க வந்து இந்த படத்தில் ஒன் ஆஃப் த ஹீரோயின். ஸோ அவங்க இங்கே வரல. ஸோ அவங்களும் ஆக்சுவலி பிரமாதமாக பண்ணியிருக்காங்க. தேங்க்யூ. ஆக்சுவலி நமக்கு டைம் இல்லை, ஸோ அதான் தான் ஃபஸ்ட்டாக பேசிகிட்டு இருக்கேன். ஸோ சாரி. அதே மாதிரி சரத் ரவி ப்ரோ ஷூட்டில் வந்து ஆக்சுவலி பயங்கர ஃபன்னாக எங்களெல்லாம் என்டர்டெயின் பண்ணிட்டு இருந்தார். அதே மாதிரி சீனாக பார்த்தாக்கா பயங்கர எமோஷனலான சீக்வன்ஸ் அவங்க பண்ணிகிட்டு இருந்தாங்க. ஸோ அந்த ஸ்விட்ச் வேறு லெவலில் இருந்துச்சு இவரது. தேங்க்யூ ப்ரோ. ஆனால் அதே மாதிரி எல்லாமே சிங்கிள் டேக்கில் பண்ணியிருக்காங்க. தேங்க்யூ ஸோ மச். அப்புறமா பாஸ் தேங்க்யூ பாஸ். எடிட்டர் ஹரிஷ். ஸோ ரொம்ப வருஷமாக இப்போ ட்ராவல் பண்ணிகிட்ருக்கோம். பட் உங்களோட கைடன்ஸ் வந்து எனக்கு எப்பவுமே இருக்கும். தேங்க்யூ ஸோ மச். ரொம்ப நல்லா எடிட் பண்ணியிருக்கீங்க பாஸ். தேங்க்யூ. டிஓபி கீர்த்தன் பூஜாரி. ஸோ அவங்க வழக்க போல் அவங்க வந்து விஷுவலாக ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க படத்தை. சாரி. ஸோ இந்த விழாநாயகன் மியூசிக் டைரக்டர் சரவணன் அண்ணா எங்கிறீங்க. ஸோ நியர்லி ஒரு 7 சாங்ஸ் அவங்க பண்ணியிருக்காங்க. எல்லா சாங்ஸும் வேறு லெவலில் இருக்குது. அதே மாதிரி பிஜிஎம் வந்து எல்லா டேரக்டர்ஸுக்கும் ரொம்ப பிடிச்சி அதே மாதிரி எல்லோரும் பயங்கர சாட்டிஸ்ஃபை ஆகிருக்கோம் நாங்கள். தேங்க்யூ ஸோ மச் சார் சரவணன் சார். கண்டிப்பாக நீங்கள் நெக்ஸ்ட் லெவலுக்கு போவீங்க. தேங்க்யூ. அண்ட் படத்தை பற்றி என்னென்னா கண்டிப்பாக இந்த படம் உங்கள் எல்லோரும் என்டர்டெயின் பண்ணோம். ஸோ March 13th கண்டிப்பாக நீங்கள் எல்லோரும் இந்த படத்தை சப்போர்ட் பண்ணுங்க. தேங்க்யூ ஸோ மச். சார் அடுத்ததான் நீங்கள் சில வார்த்தைகள். அதாவது இவரை பற்றி நிறைய விஷயங்கள் சொல்லியே ஆகணும். 7 வருஷத்தில் 30 படங்கள் நடிச்சிருக்காரு. மாயா, இரும்பு திரை, ஜெகமே தந்திரம், இந்த மாதிரி பல படங்கள்ல நடிச்சிருக்காரு. அதே மாதிரி அப்கமிங்காக இன்னும் நிறைய ப்ராஜெக்ட்ஸ் இருக்குது. ஸோ உங்களோட வவல்ஸ் அனுபவத்தை பற்றி ஷேர் பண்ணிக்கோங்க. பிரசன்ட் மீடியா நண்பர்கள், அதுக்கப்புறம் யோகி சேது சார், சின்ன ஜெயின் சார், அதுக்கப்புறம் என்னுடைய ஆர்டிஸ்ட், இந்த படத்தோட குரூ எல்லாருக்கும் வந்து முதல்ல வணக்கம். அப்புறம் நன்றி, பெரிய நன்றி ப்ரொடியூசர் சாருக்கும், அதுக்கப்புறம் இந்த உத்ரா சாருக்கும் வந்து ரொம்ப நன்றி. ஒரு 5 டைரக்டர்ஸ் வந்து நல்ல ஷார்ட் ஃபிலிம்ஸ்லாம் எடுத்துகிட்டு இருந்தாங்க. அவங்க வந்து என்ன டிசைட் பண்ணுறாங்களா, ஒரு நாள் வந்து எல்லோரும் டைரக்டர் ஆகணும், எப்படியாச்சும் நம்ம இந்த சினிமாவை அப்ரோச் பண்ணி அதனால் முடிஞ்ச எல்லா உழைப்பையும் போட்டு ஏதாவது பண்ணணுன்னு நினைக்கிறாங்க. அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா, ஒரே படத்தில் 5 பேர் ஒரே டைமில் டைரக்டர் ஆகணும்னு நினச்சிட்டாங்க. ஸோ அதனால் வந்து அவங்க 5 பேரோட உழைப்பு தான் இன்றைக்கி நம்ம வபுல்ஸாக வந்து இங்கே கன்வே ஆகிருக்கு. ஸோ அவங்களுடைய டெடிகேஷன் இது எல்லாமே வந்து சக்சீட் ஆகணும். அவங்களுக்கு இந்த படம் வந்து ஒரு பெரிய சக்ஸஸை கொடுக்கணும்னு சொல்லிட்டு நான் கடவுளை கேட்டுக்கிறேன். தேங்க்யூ. தேங்க்யூ ஸோ மச். அண்ட் அடுத்ததான் மேம், அப்படியே இந்தியன் வெர்ஷன் ஆஃப் ப்ராஸ் அண்ட் பிரின்சஸ் மாதிரி வந்திருக்கீங்க. யூ லுக் அப்சல்யூட்லி ஸ்டன்னிங். தேங்க்யூ ஸோ மச். ஹாய், எல்லாருக்குமே வணக்கம். என்னோட பேர் அக்ஷிதா புப்பையா. ஃபர்ஸ்ட்லி ஐ வுட் லவ் டு தேங்க் ஆல் த மீடியா பீப்புள். உங்களோட வார்ம் சப்போர்ட் அண்ட் நீங்கள் வெல்கம் பண்ண ரீதி எனக்கு ரொம்ப பிடிச்சிச்சு. தேங்க்யூ ஸோ மச். பரத் சொன்ன மாதிரி ஐ லைக் டு பி மோர் இன் தமிழ் சினிமாஸ். எதுக்குன்னா ஐ காட் இன்ட்ரடியூஸ்ட் இன் தமிழ் டூயிங் சீரியல்ஸ் ஆஸ் அ ஹீரோயின். ஆனால் இப்போ நான் திஸ் இஸ் மை டெபியூ. ஸோ வவல்ஸ் இஸ் வெரி க்ளோஸ் டு மை ஹார்ட். ஸோ படம் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். அண்ட் நிறைய படம் பண்ணியிருக்கேன் கன்னடத்தில், ஆனால் தமிழில் இது என்னோட டெபியூ. ஸோ ஐ எம் வெரி எக்ஸைட்டட். அண்ட் ஜெகன் சார், தேங்க்யூ ஸோ மச். 5 பேரோட டேரக்டர் பார்த்துட்டு டேரக்டரோட எஃபர்ட் பார்த்துட்டு எனக்கு ரொம்ப ஹாப்பி ஃபீல் ஆயிடுச்சு. பிகாஸ் நம்ம திங்கே பண்ணல இது தியேட்டர் வரைக்கும் வரும்னு. நம்ம டைரெக்ட்லி ஓடிடி போகலான்னு தான் திங்க் பண்ணிச்சு. பட் இட் டுக் அ வெரி லாங் ப்ராசஸ். அண்ட் ஐ எம் வெரி ஹாப்பி ஃபார் யூ சார். அண்ட் ஆல் த பெஸ்ட் உங்களுக்கும் எங்களோட டீமுக்கும். இன்னும் நிறைய படம் நீங்கள் பண்ணட்டும். அண்ட் தேங்க்யூ என்ன ஆப்ட் பண்ணதுக்கு. அண்ட் March 13th வவல்ஸ் ரிலீஸ் ஆக போகுது. ஸோ டோன்ட் மிஸ் டு வாட்ச். எப்படி நீங்கள் எல்லா பெரிய பெரிய படக்கு எப்படி சப்போர்ட் பண்ணுவீங்க, சின்ன படக்கும் சப்போர்ட் பண்ணுங்கள். ஸோ இட் வில் பி வெரி ஹெல்ப்ஃபுல் ஃபார் ஆல் த யங்ஸ்டர்ஸ் டு கம் ஃபார்வர்ட். அண்ட் I just love you guys. Thank you and keep supporting. Thank you.
தேங்க்யூ ஸோ மச். அண்ட் அடுத்ததா ஒரு சாக்லேட் பாய். நாங்கள் வந்து இவர் 5 வருஷமாக நீங்கள் வந்து பிஆர்ஓவாக இருந்துட்டு அதுக்கப்புறமா வந்து ஆக்டிங்குள்ளே வந்திருக்கீங்க இல்லையா? அதுவே ஒரு மீடியா மேலே இருக்க ஒரு ஈர்ப்புனால ஃபஸ்ட்டு வந்து நம்ம ஒர்க் பண்ணி எக்ஸ்பீரியன்ஸ் கற்றுக்கலாம் அப்படின்ற ஒரு விஷயமா இருக்கட்டும். அதுக்கப்புறம் வலிமையில் வந்து அஜித் சாரோட பிரதரா, அதுக்கப்புறம் டெலிவிஷனில் அண்ட் இப்போ வந்து வெப் சீரிஸ்லலாம் கூட தொடர்ந்து பார்த்துட்டு இருக்கோம். ரொம்ப ப்ராமிசிங்காக அப்படியே கேர்ள்ஸோட ஹாட் ட்ராபாக இருந்துட்டு இருக்கீங்க தொடர்ந்து. அண்ட் இந்த படத்தில் உங்களுடைய அனுபவம் பற்றி ஷேர் பண்ணிக்கோங்க. வந்திருக்கும் ப்ரெஸ் மற்றும் மீடியா எல்லாருக்கும் என்னோட வணக்கம். டு அவர் சீஃப் கெஸ்ட் our legend Srini Jain sir, and to all our cast and crew, thank you all for coming here today. Sandoshma irukku to have come for the Vowels audio launch. It's been a while நான் ஒரு ஆடியோ லான்ச்க்கு வந்து அவங்க சொன்ன மாதிரி நான் சுரேஷ் சந்திரா சாரோட அசிஸ்டண்ட்டாக அவங்களோட ஆஃபீஸில் நான் நிறைய வருஷம் ஒர்க் பண்ணிகிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் தான் நான் நடிப்புக்கு வந்திருக்கேன். இதை நான் நிறையா இவெண்ட்ஸில் சொல்லியிருக்கேன், ஆனால் எவ்வளோ சொன்னாலும் பத்தாது. ஏன்னா that's how important it is to me. வாவல்ஸ் பொறுத்தவரை எங்களோட ஃபிலிம், ஜெகன் சாரோட ஃபிலிம் நாங்கள் வந்துட்டு கூர்கில் ஷூட் பண்ணோம். ஐ திங்க் அன்றைக்கி தான் என்னோடய பர்த்டே, அன்றைக்கி தான் ஃபஸ்ட் டே ஆஃப் ஷூட். அண்ட் என்னோடய பர்த்டே நான் இந்த செட்டில் தான் கொண்டாடினேன். அது ரொம்ப ஸ்பெஷல் டே எனக்கு. அண்ட் ஐட் லைக் டு தேங்க் ஆல் த 5 directors. ஏன்னா ரொம்ப ஒரு ஹோம் ஃபீலிங் கொடுத்தாங்க அந்த 5 directors. அருளனா எல்லாருமே எனக்கு ஏதோ ஒரு புது க்ரூ மாதிரியே இல்லை. ரொம்ப ரொம்ப ஒரு சூப்பரான செட்டு. லைக் பிரதர்ஸ் வி ஒர்க் வித் ஈச் அதர். அண்ட் ஐ டோன்ட் திங்க் தே ஹாவ் எனி அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸ். ஒரு டைரக்டர் ஒர்க் பண்ணும்போது மீதி 4 பேர் அசிஸ்டன்ட்ஸ் அண்ட் அசோசியேட்ஸ். அண்ட் எல்லாருக்கும் அதே மாதிரி ஒர்க் பண்ணாங்க. அண்ட் அது பார்க்க ரொம்ப அழகாக இருந்தது. பிகாஸ் ஐ ஆல்சோ ஹேவ் ஃப்ரெண்ட்ஸ். நானும் விஸ்காம் தான் படித்தேன். எனக்கும் இதே மாதிரி வி ஹேவ் அ சர்க்கிள். அது நிஜமாலே எங்களோட பிரதர்ஸ் மாதிரி இருக்கிறவங்க அப்படி இருக்கும்போது ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருந்தது. அண்ட் ட்ரெய்லர் பார்த்துட்டு நான் ரொம்ப எக்ஸைட்டடாக இருக்கேன் இதை பார்க்குறதுக்கு. ஐ ஹோப் யூ கைஸ் ரியலி லைக் த ட்ரெய்லர் டூ. படம் வருது 13th. ப்ளீஸ் பார்த்துட்டு எங்களுக்கு நல்ல ரிவ்யூஸ் கொடுங்க பிடிச்சிருந்ததுன்னா. தேங்க்யூ ஸோ மச். அண்ட் சாரி, லாஸ்ட் பட் நாட் த லீஸ்ட். ஸோ இந்த படம் எனக்கு எப்படி ஸ்பெஷல் நான் சொன்னேன் அதே மாதிரி ஐ எம் ஃப்ரம் கூர்க். ஸோ என்னோட ஊரில் ஃபஸ்ட் டைம் தான் ஒரு படம் நான் ஷூட் பண்ணியிருக்கேன். ஸோ ஐ ஃபீல் வெரி ஸ்பெஷல் அண்ட் ஹாப்பி. தேங்க்யூ. தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ. அண்ட் டைரக்டர் சார், உங்ககிட்ட ஒரே ஒரு கேள்வி. நீங்கள் கையாண்ட காதல் எமோஷன் என்ன இந்த படத்தில்? எமோஷனா? அதான் சார், என்ன விதமான எமோஷன்? இப்போ ஒவ்வொருத்தர் ஒவ்வொன்று சொன்னாங்களா, அட்ராக்ஷன், இன்ஃபாச்சுவேஷன் அந்த மாதிரி. இந்த படத்தில் வந்து ஒரு ஸோ இந்த படத்தில் வந்து பேசிக்காக ஒரு சின்ன ஒரு லவ் எமோஷன்ஸ் இருக்குது. அதே மாதிரி ஒரு ரிவீலே பண்ண மாட்டாரே, ரொம்ப சஸ்பென்ஸாக வச்சுருக்கீங்க. பேசிக்காக ஆக்சுவலி லவ் தான், லவ் எமோஷன்ஸ் பேஸ் பண்ணி பண்ணியிருக்கோம். அதே மாதிரி தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ. அவர் நர்வஸாக இருக்காரு, அதனால தான் நான் நர்வஸாக இருக்கேன். ஆனால் நான் வெளில காமிச்சிக்கல. அப்போ நீங்கள் சொல்லுங்கள். இல்லை, இந்த படத்தில் வந்து தன்னுடைய ஒரு இழந்த காதல் ஒன்று இருக்கும்ல. நமக்கு எல்லாருக்குமே வந்து ஒரு காதல் இருக்கும். ஆனால் இன்னொரு காதல் ஒன்று இருந்துகிட்டே இருக்கும் எப்பவுமே. ஓகே. ஒன்று வந்து சினிமா மேலே இருக்கும், அந்த மாதிரி சொல்கிறேன். அந்த மாதிரியா? ஓகே ஓகே. சினிமா மேலே இருக்கும், இல்லை நம்மளோட எக்ஸ் மேலே இருக்கும். நல்லா இருக்கணும் அப்படின்ற ஒரு எண்ணம் இருக்குல்ல, அதுவே ஒரு காதல் தானே? காதல் தான் சார், எல்லாமே காதல் தானே. எல்லாருமே காதல் தானே. எல்லாரும் நல்லா இருக்கணும்னு நினைக்கிறதும் ஒரு காதல் தானே. அப்படிதான் இது ஒரு காதல். ஓகே, யுனிவர்சல் காதல். ஒரு எக்ஸ்டெண்டான ஒரு லவ். ஓகே சார், நீங்க சொல்லிடுறீங்களா? அவர் ஏதோ சொல்ல வராரு. அதே மாதிரி ஒரு சோஷியல் மெசேஜ் இருக்கு இந்த படத்துல. காதல்ல ஒரு சோஷியல் மெசேஜ். ஆமா, எமோஷன்ஸ் இருக்கு, லவ் இருக்கு, சோஷியல் மெசேஜ் இருக்கு. இதெல்லாம் கலந்த மாதிரி ஒரு அழகா ஒரு இது வரும். எஸ் ராஜ் சார், நீங்க சொல்லுங்க. இந்த கதை நான் கேட்டதுக்கு அப்புறம் நான் புரிஞ்சுக்கிட்டது என்னன்னா, ஒன்றா வாழ்கிறதுக்கு வந்துட்டு காதல் மட்டும் பத்தாது. காதல் வந்துட்டு உங்கள் பாஸ்டில் இருக்கும், ஆனால் அவங்க கூட இருந்திருக்க முடியாது ஏதோ ஒரு காரணத்துக்காக. அதுக்கப்புறம் யுவர் லைஃப் ஹேஸ் டு கோ ஆன். அதுக்கப்புறம் உங்கள் வாழ்க்கையில் என்ன நடக்குது, திரும்ப அந்த ஒரு பாதை கிராஸ் ஆகுதா, அதை பற்றின ஒரு கதை தான் நான் இதை பார்க்குறேன். அண்ட் ஐம் ஸோ சாரி ஐ மிஸ்ட் அவுட் யோகி சேது சார். ஸோ தேங்க்யூ ஸோ மச் ஃபார் பீயிங் ஹியர் டுடே. அண்ட் தேங்க் யூ சோ மச். கண்டிப்பா நீங்க சொல்றத வச்சு தெரியுது யுனிவர்சலா எல்லாருக்குமே கனெக்ட் ஆகக்கூடிய ஒரு சார். யோகி சேது சார் பத்தி நான் சொல்லணும்னா, இன்டெலிஜென்ஸ் வித் வாட் இஃப் இன்டெலிஜென்ஸ் ஹாஸ் ஹியூமர் சென்ஸ். ஒரு புத்திசாலித்தனத்துக்கு நகைச்சுவை ஒன்று இருந்தால் எப்படி இருக்கும், அதுதான் யோகி சேது சார்.
ஸோ ஒரு மாதிரி ப்ரீச் பண்ணாமையே சிந்திக்க வச்சிருவாரு. ரொம்ப போதனை இருக்காது, ரொம்ப ப்ரீச்சிங் இருக்காது, ஆனால் பயங்கரமாக யோசிக்க வச்சிருவாரு. அப்புறமா வந்து ஒரு சீனில் பார்த்தீங்கன்னா சத்தமாக பேசுகிறவங்க, ரொம்ப பயங்கரமாக நடிக்கிறவங்க, பயங்கரமாக ஆக்ட் பண்ணுறவங்க மேலே அட்டென்ஷன் போகும். பட் அதெல்லாம் எதுவும் இல்லாமல் இவர் வேற ஒரு மேஜிக் பண்ணி இவர் மேலே அந்த அட்டென்ஷனை வர வச்சிருவார். ஓகே, ஸோ அவர் கூட ஒர்க் பண்ணது வந்து மிகப்பெரிய ஒரு ஆசீர்வாதம், பெரிய பிளஸ்ஸிங். நேச்சருக்கு வந்து தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். அப்புறம் சின்னி ஜெயின் சார் நம்ம எல்லாரோடைய மெமரிஸ்லேயும் கலந்துருக்காரு. ஸோ என்ன மியூசிக் டைரக்டருக்கு வந்து அவருடைய வாழ்க்கையில் முக்கியமான ஒரு படம் வந்து இதயம். ஸோ அவர் மியூசிக் டைரக்டராக மாற்றினதுக்கு அந்த படத்தோட பாடல்கள், இசை எல்லாமே. ஸோ எனக்கு அந்த மாதிரி வந்து காதலர் தினம் இது ரெண்டுத்துலேயும் ரொம்ப ப்ராமினெண்ட்டான ஒரு ரோல் பண்ணியிருக்காரு. ஸோ 1991 இதயம் ரிலீஸ் ஆச்சு. அதில் முரளி சாரோட ஃப்ரெண்டு, காலேஜ் ஃப்ரெண்டு சின்னி ஜெயின் சார். 1999 காதலர் தினம் ரிலீஸ் ஆச்சு. ஸோ முரளி சாரோட ஒரு 12 வயசு சின்னவர் குணால் சார், அவருக்கு காலேஜ் ஃப்ரெண்டு வந்து சின்னி ஜெயின் சார். இந்த படத்தில் வந்து 2026 ரிலீஸ் ஆகுது. இதில் அவரோட ஃப்ரெண்ட் வந்து ஒரு காலேஜ் ஸ்டூடெண்ட். அவரே காலேஜ் ஸ்டூடெண்ட். ஸோ எவர் யூத். ஓகே, ஸோ மனசளவில் பயங்கர எளிமையான ஒரு ஆள். ஃப்ரெண்டாக தான் பழகுவார், ஃப்ரெண்டாக தான் பேசுவார். ஸோ சார் நீங்கள் பண்ணது கூட இதெல்லாமே பெரிய பிளஸ்ஸிங் சார் ஆக்சுவலாக மொத்த டீமுக்குமே. அப்புறமா விஜயஸ்ரீ மேடம், அவங்க வந்து ஸ்டீஃபனில் பயங்கர மிரட்டி இருந்தாங்க. அதுக்கு ஒரு கான்ட்ராஸ்டான ஒரு ரோல் இருக்கும் இதில். கண்டிப்பாக அவங்க மேலே வந்து ஒரு பெரிய அட்டென்ஷன் கிரியேட் ஆகும். அப்புறமா சித்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு இது பண்ணியிருக்காங்க. அது நீங்கள் படம் பார்த்தீங்கன்னா தெரியும். ஓகே, ரொம்ப வித்தியாசமாக ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு ரோல். அது ஒரு சர்ப்ரைஸ் இருக்குது, அதனால் அது பெருசாக ரிவீல் இப்போ பண்ணக்கூடாது. அப்புறமா வந்து ஹேமந்தும் ஆக்ட் பண்ணார். டைரக்டர் ஹேமந்த் என் கூட என்னோட இதில் ஆக்ட் பண்ணார். பரத் மயிலாரி தியேட்டர் ஆர்டிஸ்ட், ரொம்ப அற்புதமாக பண்ணியிருக்காப்புல. அது எல்லாமே ஒரு சர்ப்ரைஸ் எலமெண்ட்ஸாக இருக்கும் இந்த படத்தில். அப்புறமா பீட்டர் ப்ரோ, ப்ரோ உங்களோடதும் யூகி சேது சாரதோட காம்பினேஷன் வந்து எனக்கு எப்படி இருந்துச்சுன்னா ஒரு ஜிம் கேரி அண்ட் ராபின் வில்லியம்ஸ். ஓகே, இவங்க 2 பேருது வந்து பயங்கர ஸ்பெஷலாக இருக்கும். நீங்கள் படம் பார்த்தீங்கன்னா 2 பேரோட அந்த வேர்டு பிளே மாற்றி இது பண்ணுறது. ஓகே, அவர் ஒரு கவுண்டர் போட்டால் இவர் நிறைய அந்த மாதிரியான என்டர்டைன்மெண்ட் வேல்யூஸ்லாம் நிறைய இருக்குது இந்த படத்தில். ஸோ கண்டிப்பாக March 13 வந்து படம் பாருங்கள், தியேட்டரில் பாருங்கள். ஸோ உங்களோட ஃபீட்பேக் முக்கியம். அப்புறமா ப்ரெஸ் அண்ட் மீடியா, ஸோ எங்களை மாதிரி டெபியூட்டன்ஸ், முதல் அடி எடுத்து வைக்கிற படைப்பாளிகள் எல்லாருக்கும் நீங்கள் ஒரு பெரிய நம்பிக்கை. ஓகே, உங்களுக்கு ஒரு பெரிய தேங்க்ஸ். அப்புறமா எங்களோட ப்ரொடியூசர் ராஜு சார், அவருக்கு ஒரு பெரிய தேங்க்ஸ். பிரகாஷ் அண்ணா எங்கள் மேனேஜர், அப்புறம் மியூசிக் டைரக்டர் சரவணன், டிஓபிஸ் இப்போ கீர்த்தன் பூஜாரி அண்ட் சந்தீப் அல்லூரி. அப்புறமா இந்த ப்ராஜெக்ட் ஸ்டார்ட் ஆகிறதுக்கு காரணமாக இருந்த மிஸ்டர் ஹரிஷ் கொம்மே, அவரு ப்ளஸ் தீபக் பரமேஷ், இவங்க 2 பேர் தான் இதுக்கு ஒரு புள்ளியார் சொல்லி போட்டாங்க. ஸோ அவங்க 2 பேரால் தான் இந்த ப்ராஜெக்ட் ஸ்டார்ட் ஆச்சு. அவங்களுக்கு ஒரு பெரிய தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். ஆக்சுவலாக யூகி சேது சார் பற்றியெல்லாம் நிறைய பேசணுன்ட்டு வந்த நிறைய விஷயம் இருக்குது. அவரது வந்து ஷார்ட்டாக முடிக்கவே முடியாது. ஓகே, பட் டைம் ரொம்ப கம்மியாயிடுச்சு, என்னால் இது பண்ண முடியல. சார் நீங்கள் 2 பேருமே எங்களுக்கு ஒரு பெரிய பிளஸ்ஸிங் சார். அப்புறமா சிவாஜி ப்ரொடக்ஷன் எங்களுக்கு அவ்வளோ ஒரு ஃபெசிலிட்டேஷன் பண்ணி கொடுத்தாங்க, ரொம்ப நல்லா கவனிச்சுக்கிட்டாங்க. மேனேஜர் சண்முகம் சார் அண்ட் சரவணன் சார், அப்புறம் ஆர்ட் டைரக்டர் மதி சார், அப்புறமா லிரிசிஸ்ட் மதுர கவி சார். உங்களுடைய வரிகள் வந்து பெரிய ப்ளஸ் இந்த படத்துக்கு. அப்புறமா சுரேஷ் சந்திரா சார், அப்துல் நாசர் சார், தேங்க்யூ ஸோ மச். உங்களோட இன்புட்ஸ்லாம் வந்து அவ்வளோ வேல்யூபிளாக இருக்குது, எங்களுக்கு அவ்வளோ யூஸ்ஃபுல்லாக இருந்தது. அப்புறமா அபிமன்யு சார், தேங்க்யூ, மெட்ராஸ் ஸ்டோரி. அப்புறமா சிவி குமார் சார், ரொம்ப நன்றி சார், நீங்கள் வந்து எங்களை வந்து ஹானர் பண்ணது. அப்புறமா ஹரி உத்ரா சார், தேங்க்யூ ஸோ மச். ஏன்னா நாங்கள் இனிஷியலாக வந்து இதை தியேட்டருக்காக பிளான் பண்ணலை, பட் இதை பார்த்து எங்களுக்கு ஒரு அங்கீகாரம் கொடுத்து, இல்லை இப்போ இது ரொம்ப நல்லா இருக்குது, தியேட்டருக்கு கண்டிப்பாக இந்த ப்ராடக்ட் வந்தே ஆகணும் அப்படின்ட்டு நீங்கள் சொன்னதுக்கு உங்களுக்கு ரொம்ப தேங்க்ஸ். அப்புறமா சிலதெல்லாம் விட்டுருந்தா என்னை மன்னிச்சிடுங்க. ஓகே, ஸோ எல்லாருக்குமே ரொம்ப நன்றி. ஸோ March 13 வந்து படத்தை தியேட்டரில் பாருங்கள். நீங்கள் ஏதோ கேட்கணுன்ட்டு வெயிட் பண்ணுறீங்க, என்ன எமோஷன் தானே? அதேதான் சார். என்னோடது வந்து அன்கண்டிஷனல். ஓகே, அன்கண்டிஷனல்னா AEIOU. ஓகே,
ஸோ அன்கண்டிஷனலில் வந்து நிறைய விஷயம் மேஜிக்கல் இருக்குது, மிரட்சி இருக்குது, மாயை இருக்குது. ஓகே, பிரமிப்பா இருக்கு பிரமிப்பாக இருக்கும். ஓகே ஃபைன். ஸோ தேங்க்யூ பொன்வானி, உங்களுக்கும் ரொம்ப அழகாக எங்கேஜிங்காக எடுத்துகிட்டு போனீங்க. அண்ட் முத்து, தேங்க்யூ ஸோ மச். ஸோ யாராவது விட்டு போயிருந்தா மன்னிச்சிருங்க. ஓகே, தேங்க்யூ ஸோ மச். அருள், தேங்க்ஸ் ஃபார் இது ஸ்டார்டிங்லேருந்து அவர் அருள். ஓகே, எங்கள் எல்லாருக்குமே பெரிய ஸ்ட்ரென்த் அவர். ஸ்டார்டிங்லேருந்து கூட இருந்திருக்காரு. அப்புறம் நிறைய வெல்விஷஸ் இருக்காங்க. டி சுரேஷ்குமார், புதை, மணி, நிறைய ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க. சாண்டி, வெங்கடேஷ், சண்முகம், எல்லாருமே தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ. ஸோ நான் ரொம்ப டைம் எடுத்துக்க விரும்பல, ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக முடிச்சிடலாம்னு நினைக்கிறேன். எப்பவுமே லவ் ஸ்டோரின்னு வரும்போது ஒரு சின்ன போட்டி வந்து 2 பேருக்கு இடையில நடக்கும் இல்லையா? 90s கிட்ஸ்க்கும் 2K கிட்ஸ்க்கும். 90 கிட்ஸ் சொல்லுவாங்க எங்களோட லவ் தான் பெருசு, 2K கிட்ஸ் சொல்லுவாங்க எங்களோட லவ் தான் பெருசு அப்படின்ட்டு. ஸோ அந்த போட்டி நடந்துகிட்டே தான் இருக்கும். ஸோ ஃபர்ஸ்ட் இந்த ஸ்டோரி திலீப் வந்து எங்கிட்ட நரேட் பண்ணும்போது நமக்கு தெரியாத லவ் ஸ்டோரியா, பின்னி படல் எடுத்துடலாம் அப்படின்னு ஒரு தாட் இருந்தது. பட் அவர் சொன்ன மாதிரி என்னோட கேரக்டரில் ஒரு சஸ்பென்ஸ் இருக்குது. அது அவர் எனக்கு சொன்னப்போ ஓகே நம்ம யாத்திசையில் கூட நம்ம நல்லா பண்ணியிருக்கோமே அப்படின்னு ஒரு தாட் இருந்தது. அதுக்கப்புறம் அவர் இன்னொரு விஷயம் சொன்னார், அந்த படம் தான் இது என்னோட கேரக்டர். ஸோ அது கேட்டதுக்கப்புறம் என்னோட திமிர் மொத்தமாகவே உடஞ்சி போயிடுச்சு. ஸோ படம் பார்க்கும்போது கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன். நான் ரொம்ப பேசலை. ஸோ இந்த படத்தில் எனக்கு ரோல் கொடுத்து என்னை சூஸ் பண்ணதுக்காக திலீப்க்கு நான் வந்து கண்டிப்பாக ஒரு பெரிய தேங்க்யூ சொல்லியே ஆகணும். தட்ஸ் இட். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ. வணக்கம், என் பேர் விஜயஸ்ரீ. தேங்க்ஸ் டு ஆல் ஆஃப் யூ. தேங்க்ஸ் ஜெனி ஜெயின் சார், யுகி சேது சார், எல்லாருக்குமே தேங்க்ஸ். இங்கே வந்தவங்க எல்லாருக்குமே தேங்க்யூ. அபிமன்யு சார் அண்ட் சிவி குமார் சார், தேங்க்யூ ஸோ மச். ஸோ நிறைய பேருக்கு நான் யாருன்னே தெரியாதுன்னு நினைக்கிறேன் ப்ரெசன்ட் மீடியாவுக்கு. ஸோ நான் சார்பேட்டா பரம்பரை மாதிரி ஒரு படத்தில் ஸ்டார்ட் பண்ணேன். இப்போது வவல்ஸ் என்று வர போகிறது. கடைசியாக என்னோடது ஆக்சுவலி ஸ்டீஃபன், நெட்ஃப்ளிக்ஸில் நீங்கள் பார்த்துருப்பீங்க. பார்த்தவங்க, பார்க்காதவங்க பாருங்கள். உத்ரா ப்ரொடக்ஷன்ஸில் டியர் ரதிங்கிற படம் ரிலீஸ் ஆச்சு ஜனவரி மாதம். ஸோ இந்த படத்துக்கு நான் இணைஞ்சது, அதுக்கு நான் ஃபஸ்ட்டு தேங்க்ஸ் வந்து ஹரிஷ்க்கு சொல்லணும். திலீப் சார் என்னை அப்ரோச் பண்ணுறப்போ இந்த பர்டிகுலர் கேரக்டருக்கு அவங்க ஒரு சீனியர் ஆர்டிஸ்ட் தான் பார்த்துட்டு இருந்தாங்க. பட் நான் வந்து அவங்களுக்கு சேர்ந்தேன். அது எனக்கே ஒரு சர்ப்ரைஸ் எலிமெண்ட் தான். அண்ட் இந்த படத்தில் என்ன ஒரு சர்ப்ரைஸாக தான் வச்சுருக்காங்க. போஸ்டர், ட்ரெய்லர்லையும் பெரிய ரிவிலேஷன் இல்லை. எந்த இருக்கட்டும், சித்துவார்த்தை இருக்கட்டும், இது ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு கதை. எல்லாருக்குமே ரிலேட் பண்ணுவீங்க. அண்ட் சிம்பிளாக சொல்லணுன்னா, நான் இது வரைக்கும் பண்ண கதாபாத்திரத்தில் இது எனக்கு ஒரு கொஞ்சம் சேலஞ்சான ஒரு கதாபாத்திரம் and different genre. So I'm very, very thankful to Dilip and to the entire crew. And thank you so much. Please எல்லாரும் வாங்க, 13th அன்னைக்கு எங்கள் படத்தை வந்து பாருங்கள். உங்கள் சப்போர்ட் எங்களுக்கு ரொம்ப 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 தேவை. தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ மேம். எல்லாருக்கும் அனைவருக்கும் வணக்கங்கள். மேடையில் உட்காந்துருக்க லெஜெண்ட் சார் வணக்கம் சார். சின்னி ஜெயின் சார், உங்கள் கூட ஒர்க் பண்ணது ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. நிறையா கற்றுக்கிட்டேன். ஐ ஹேட் அ லாட் ஆஃப் லேர்னிங் டுவர்ட்ஸ் லைக் உங்களை பார்த்து நிறைய ரிஹர்சல்ஸ் பண்ணீங்க, எல்லாம் பண்ணீங்க. இட் வாஸ் கிரேட். ஆஸ் அ ஸ்டூடெண்ட்டு நான் என் பற்றி சொல்ல, என் பேர் பரத். நான் ஒரு தியேட்டர் ஆர்டிஸ்ட். ஃபஸ்ட்டு என்னோடய கடமை, நான் என்னோடய தியேட்டர் டீச்சர் கஷ்யப் ஆச்சார், விஜயநகர பிம்பா ரங்க சிக்ஷணா கேந்திரா, பெங்களூர். அங்கே நான் டிப்ளமோ படித்தேன். ஸோ மெனி பீப்புள் வுட் ஹவ் நோன். பெங்களூரில் நிறைய பேர் இருந்திருக்கீங்க. கஷ்யப் ஆச்சார் சார் பற்றி தெரிஞ்சிருக்கோம் உங்களுக்கு. ஸோ அவங்களோட 4th டிப்ளமோ இயர் ஸ்டூடெண்ட் நான். ஸோ அவங்களுக்கு நன்றி தெரிவிச்சுக்கிறேன். எனக்கு தமிழ் கொஞ்சம் அப்படி இப்படியான கண்டிப்பாக மன்னிச்சிருங்க. எனக்கு தமிழ் அவ்வளோ தெரியாது. இவ்வளோ வரைக்கும் தமிழ் பேசுகிறேன்னா என்னோடய ஃப்ரெண்டு, என்னோடய சினிமா கைடு ஜெகன் ராஜேந்திரன் சார், அவர் தான் காரணம். அவர் வீட்டில் வளர்ந்து அவங்க வீட்டில் நிறைய இருப்பேன். நான் சின்ன வயசுலேருந்து ஃப்ரெண்ட்ஸ், அதனால தமிழ் இவ்வளோ தெரியும். அப்போது ஒரு கான்ஃபிடென்ஸு அதெல்லாம் வரணும்னா கண்டிப்பாக ஒரு ரெஸ்பான்சிபிள் பேசணும். எனக்கு கண்டிப்பாக தெரில என்ன பேசணுன்ட்டு. ஐ வாண்ட் டு தேங்க்ஸ் சொல்ல முடியாது, ஒரு பெரிய ஆப்பர்ச்சுனிட்டி. ஏன்னா நிறைய பேர் இருப்பானுங்க, நிறைய தியேட்டர் ஆர்டிஸ்ட் இருக்கானுங்க, எல்லாருக்கும் வாய்ப்பு கிடைக்கிறதில்ல லைஃப்பில். ஸோ அப்படி கிடைச்சிருக்குன்னா ஐ எம் தி சூசன் ஒன்.
ஸோ அந்த சூசன் ஒன்னுக்கு ஒரு பெரிய ஆசீர்வாதம் வேணும். அந்த ஆசீர்வாதம் வேறு யாரும் இல்லை, அது நம்ம திலீப் குமார் சார். ஸோ ஆனால் தேங்க்யூ ஸோ மச். ஏன் இது கண்டிப்பாக அவங்களுக்கு காட்டணுன்றல வி ஹவ் பீன் வித் லாங், ரொம்ப பெரிய நிறைய வருஷம் நாங்கள் ட்ராவல் பண்ணியிருக்கோம். ஜெகன் அண்ட் திலீப் அண்ணா சார், இவங்க 2 பேரும் எனக்கு என் வாழ்க்கையில் எனக்கு சினிமா வர்றதுக்கு ஒரு முக்கியமான ஒரு காரணம். ஸோ இட் வாஸ் கிரேட் ஒர்க்கிங் வித் யூ அண்ணா. ஸோ ஐல் பி ஆல்வேஸ் வித் யூ. ஏன்னா எனக்கு எப்போ எங்கே இருந்தால் பிஸி இருந்தாலும் கூப்பிட்டு எனக்கு நீ வா நடி உன்னால் முடியும்ன்ட்டு பர்சனலாக கூட நிறைய கைடு பண்ணி இங்கே வரைக்கும் என்னை சப்போர்ட் பண்ணியிருக்காங்க. ஐ எம் வெரி தேங்க்ஃபுல்ண்ணா. தேங்க்ஸ்ஃபுல் ஜெகன். ஜெகனுக்கு நான் பர்சனலாக தேங்க்ஸ் சொன்னோம், பட் ஹீ இஸ் மோர் தென் அ ஃப்ரெண்ட், மோர் தென் அ பிரதர், ஆஸ் அ ஃபாதர் ஃபிகர் ஃபார் மீ. ஏன்னா ரொம்ப ஸ்ட்ரகிளிங் டைமில் ஃபேமிலி கூட இஸ் தேர். ஸோ அவன் சிரிக்கிறான், ஆனால் அவன் ஓகே ஓகே சரி ஓகே. சித்து, இட் வாஸ் கிரேட் ஒர்க்கிங் வித் யூ. ஷீ மேட் மீ வெரி கம்ஃபர்டபுள். என்னால் இருந்தால் கொஞ்சம் தொந்தரவாக இருந்ததுன்னா கண்டிப்பாக மன்னிச்சிருங்க மேம். நாங்கள் ஒர்க் பண்ண முடியல, பட் ஐ saw you working. ஸோ இட் வாஸ் கிரேட். அண்ட் ஓவல்ஸ் கண்டிப்பாக March 13th கண்டிப்பாக பாருங்கள். அண்ட் முக்கியமாக ப்ரெஸ் அண்ட் மீடியா, தமிழ் எனக்கு அப்படி இப்படி கொஞ்சம் இருக்குது, அப்போ கூட கொஞ்சம் பேச முயற்சி பண்ணியிருக்கேன். ஸோ கண்டிப்பாக நீங்கள் கூட சப்போர்ட் பண்ணுங்கள். சோஷியல் மீடியாவில் யார் யார் இருக்கீங்களோ ப்ரோ, ஐம் ரியலி பிக் ஃபேன் ஆஃப் யுவர் கண்டென்ட். நான் பார்த்துருக்கேன். இல்லை நீங்கள் இப்படி தான் பண்ணுவீங்க, ஆனால் அங்கே செம்ம கழிக்குவீங்க. சரிப்பா. ஸோ எல்லா மீடியா கண்டென்ட் கிரியேட்டர்ஸ்க்கும் நான் கேட்டுக்கிறது என்னன்னா, புது டேலண்ட்ஸுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். ஏன்னா உங்களை மாதிரி ஒரு ரீச்சு எந்த ஒரு கண்டென்ட் கிரியேட்டருக்கு இந்த டைமில் இருக்கிற ரீச்சு வேறு லெவலில் இருக்கும். ஸோ கண்டிப்பாக உங்களோட சப்போர்ட் தேவை. ஆல் தமிழ் கண்டென்ட் கிரியேட்டர்ஸ்க்கு நான் கேட்டுக்கிறேன், எங்களை சப்போர்ட் பண்ணுங்கள். வேர்ல்ட்ஸ் டீமுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். அண்ட் ஐ வாண்ட் டு தேங்க் ராஜு சார் அண்ட் உத்ரா ப்ரொடக்ஷன்ஸ். ஸோ March 13th எங்களை ஆசீர்வாதம் பண்ணுங்கள். தமிழ் இண்டஸ்ட்ரியில் நாங்கள் என்ன வளரணும், நிறைய ஆக்ட் பண்ணோம். ஸோ இப்படி சொல்லி என் பேச முடிச்சுக்கிறேன். தமிழில் திருப்பி தப்பாக இருந்தால் என்னை மன்னிச்சிருங்க. தேங்க்யூ வெரி மச் அண்ட் தேங்க்யூ ஸோ மச் மேம். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ. அடுத்தபடியா நம்ம வந்து கூப்பிட போகிற ஆள் வந்து ஓகே சாரி, யாருமே வந்து எங்கள் மேக்கப் ஆர்டிஸ்ட் பிரியாவை அக்னாலேஜ் பண்ணல. அவங்க 5 கதையிலையுமே நடித்த எல்லா கேரக்டர்ஸையுமே ரொம்ப அழகாக மேக்கப் பண்ணி ஹேர் காஸ்டியூம் எல்லாம் ரொம்ப நல்ல காஸ்டியூமரும் நான் அக்னாலேஜ் பண்ணணும். தேங்க்யூ பிரியா அண்ட் தேங்க்யூ. ஓகே, இந்த ஸ்டேஜ் எவ்வளோ ஸ்பெஷலாக இருக்கும் உங்களுக்கு? ஏன்னா ஒரு மிக்ஸ்டான எமோஷன்ஸ் தான் என்னாலையுமே உங்களை பார்க்குறப்ப ஃபீல் பண்ண முடியுது. ஸோ உங்கள் ரொம்ப ஸ்பெஷல் தான். யா ஆமாம். ஃபஸ்ட்டு தேங்க்ஸ் டு திலீப் ப்ரோ, நன்றி. இது வந்து எப்படி சொல்கிறது, ஃபஸ்ட்டு ஆடியோ லான்ச். இது ஸ்டேஜ் வந்து எனக்கு புதுசாக இருக்குது. இது வந்து வீட்டில் வந்து யூடியூப்பில் அப்படி உட்காந்து பார்த்துட்டு இருப்போம் ஒரு படத்தோட ஆடியோ லான்ச். இங்கேருந்து பளிச்சுன்னு லைட் அடிக்கும், எப்படா பேசுகிறாங்க, முன்னாடி ஆடியன்ஸ்லாம் தெரியுறாங்களா அப்படின்ட்டு. ஓகே, இன்னைக்கு கொஞ்சம் லைட் ஓவராக இல்லை. அண்ட் இங்கே வந்ததுக்கப்புறம் தான் தெரியுது நிறைய ஆர்டிஸ்ட்லாம் இல்லை ஒர்க் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நான் இருக்கும்போதும் யூகி சார் கூட தான் ஒர்க் பண்ணேன் சார். ஸோ எப்படி சொல்கிறதுனா, அவர் கூட ஒர்க் பண்ணதுலேருந்து என்னோட மென்டார் மாதிரி தான் எனக்கு ஃபீல் ஆச்சு. ஸோ அந்தளவுக்கு எனக்கு வந்து கூட வந்து நிறைய விஷயம் கைட் பண்ணி கொடுத்துருக்காரு. அண்ட் இந்த படத்து மூலிமா எதுவுமே சொல்ல மாட்டார். ஸோ அவர் கூட ஒர்க் பண்ணும்போது எதுவுமே சொல்ல மாட்டார். ஸோ அதுக்கப்புறம் அவர் கால் பண்ணி ஒரு 2025 நியூ இயருக்கு முன்னாடி எனக்கு ஒரு கால் பண்ணி ஒரு 10 நிமிஷம் பேசினார். ஸோ அந்த கால் வந்து இன்றைக்கி என் லைஃப்பை மாற்றிருக்குன்னு தான் நான் சொல்லணும். ஸோ அவர் வந்து ஒரு விஷயமும் வந்து அது வந்து ரொம்ப இன்ஸ்பைரிங்காக இருந்தது அந்த கால். ஸோ அவரோட ஒர்க் பண்ணதுலேருந்து அதுக்கப்புறம் இந்த படத்தில் ஒர்க் பண்ணி அவர் ஓனாக டைரக்ட் பண்ணுற அடுத்த படத்தில் வந்து என்னை கூப்பிட்டு ஒரு கதாபாத்திரம் கொடுத்தாரு. ஸோ பிடிச்சி போய் அப்போது அங்கே வந்து அவர் கூட ஒர்க் பண்ணது அந்த டைலாக்ஸ்லாம் சரி, எனக்கு வந்து அவர் கூட பெரிய சீனியர் ஆர்டிஸ்ட்டு, ஒரு பயம் அது கூட இல்லாமல் ரொம்ப ஜாலியாக, உனக்கு என்ன வந்து இது பண்ணுறா, இது ஓகேடா, இது இந்த சீனா, இது நீ எப்படி வரலாம், எப்படி இது பண்ணலாமா அப்படின்ட்டு ஒரு ஜாலியாக அப்படியே ஃப்ரீடம் கொடுப்பாரு. ஸோ அந்த ஒரு ரொம்ப கம்ஃபர்டபுளாக ஃபீல் பண்ணேன். யூகி சார் ரொம்ப 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 பிடிக்கும் அவரை, எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிச்சு. ஸோ அவங்க ஃபேமிலி, அவரோட பையன் வந்து எனக்கு ஒரு புக்கெலாம் கொடுத்தாரு. ப்ரோ இது உங்களுக்கு கண்டிப்பாக ஃப்யூச்சரில் யூஸ் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்தாரு. படிச்சுட்டு இருக்கேன் அந்த புக்கெலாம். ஸோ தேங்க்யூ சார். அண்ட் உங்களோட ஒர்க் பண்ணதான் சினி ஜெயின் சார், அவர்லாம் வந்து நான் டிவிலேருந்து பழைய படங்கள்லேருந்து பார்த்தது. ரஜினி சார் கூட
நிறைய காமெடி ஆர்டிஸ்டாக நிறைய சப்போர்ட்டிங் ஆக்டராக அவர் வந்து ரொம்ப இன்ஸ்பயர் பண்ணியிருக்கேன். ஸோ இப்போ வந்து கூட பார்க்கும்போது ரொம்ப இன்ஸ்பைரிங்காக இருக்குது. இதெல்லாம் வந்து புதுசாக இருக்குது, ஏதோ கனவு மாதிரி இருக்குது, ஏதோ என்னன்னே தெரில, ஏதோ ஒரு மாதிரி இருக்கு. ஆமா, நம்மளுக்கு இது நம்மளுக்கு இந்த இடத்துல நிக்கிறதுக்கு தகுதி இருக்கா, அது தாண்டி நம்மளுக்கு ஏதோ ஒரு இருக்குல்ல, ஒரு நர்வஸ் இருக்கு. ஸோ நான் என்ன பண்ணியிருக்கேன்னு தெரியல, பட் படம் வந்தால் தான் தெரியும், மார்ச் 13 வந்தால் தெரியும். அண்ட் உங்களுடைய கேரக்டர் பத்தி கண்டிப்பா சொல்லணும். ஒரு மாதிரி புலம்பிட்டே இருக்கீங்களே காதல் பத்தி. காதல் பத்தி இதுலயும் புலம்பிதான் இருப்பேன், எப்பவுமே புலம்பிதான் இருக்கிறேன், இதுலயும் புலம்பிதான் இருப்பேன், இதுலயும் புலம்பிதான் இருப்பீங்க. ஓகே, ரொம்ப பியூட்டிஃபுல்லா இருந்தது பாக்குறதுக்கே ட்ரைலர் பாக்குறப்ப. கண்டிப்பா இந்த ஒரு தருணத்துல நீங்க யாரை தேங்க் பண்ணணும்னு நினைக்கிறீங்க? நிறைய பேரை தேங்க் பண்ணிட்டீங்க, பட் இன்கேஸ் யாரையாவது மிஸ் பண்ணியிருந்தீங்கன்னா? டெக்னீஷியன்ஸ் எல்லாருக்குமே ரொம்ப நன்றி. அண்ட் ஹரிஷ் ப்ரோ, அப்புறம் மேக்கப் ஆர்டிஸ்ட் பிரியா, அவங்க கரெக்டாக சொன்னாங்க. அவங்களும் நல்லா 5 கதை வேர்வல்ஸ் வந்து 5 பேர் டைரக்ட் பண்ண ஒரு படம். ஸோ அது வந்து இவங்க கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணுவான். உத்ரா ப்ரொடக்ஷன், அவங்களுக்கு தான் பெரிய நன்றி இந்த படத்தை வந்து தேட்டருக்கு கொண்டு வந்தது. ஏன்னா ரொம்ப பெரிய விஷயம். ஸோ கண்டிப்பாக நீங்கள் 5 பேரும் ஜெயிக்கணும் ப்ரோ. ஏன்னா வந்து புரியுது, நான் பார்த்துருக்கேன் உங்களை. ஸோ அதனால் வந்து ரொம்ப செட்டில் வந்து ரொம்ப காமாக, ரொம்ப பண்பாக, ரொம்ப ஜாலியாக இருக்கும். திலீப் ப்ரோ கூடலாம் நிறைய பேசியிருக்கோம். அண்ட் ஹேமந்த் ப்ரோ, சங்கீத் ப்ரோ, ஜெகன் ப்ரோ, அண்ட் அருள் ப்ரோ, அப்புறம் நிறைய சந்தோஷ் ப்ரோ. ஸோ இவங்க கூடலாம் ஒர்க் பண்ணது வந்து ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. ஸோ கண்டிப்பாக நீங்கள் ஜெயிச்சிருவீங்க. இதுக்கப்புறம் நீங்கள் வேறு லெவலில் அப்படியே கிராஃப் ஏறினே போயிட்டுருக்கோம், பயங்கரம். அண்ட் நன்றி. ஒர்க் பண்ண எல்லாருக்கும் யாராவது பேர் மிஸ் பண்ணியிருந்தா மன்னிச்சிருங்க. எனக்கு பதட்டமாகுது, நோக்கியா 1100 மாதிரி வைப்ரேட் ஆகுது. அதுதான் இந்த மாதிரி பார்க்க முடியலன்றதான் ஆச்சரியமா இருக்கு. எப்படி வேற ஒரு ஆளா அப்படின்ற மாதிரி இருக்கு பாக்குறதுக்கு. பட் புரியுது, இந்த ஒரு ஸ்டேஜ் உங்களை அந்த ஒரு எமோஷன்ஸ்ல தள்ளி உங்களுக்கு பழகிட்டு இருக்கோம், பல ஸ்டேஜ் பார்த்துருப்பீங்க, நம்மளுக்கு அப்படி இல்லை, புதுசுல இல்ல சார். அது ஆக்சுவலி ஒரு அழகான ஒரு தருணமா தான் நான் சொல்றேன். எஸ், தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ சார். நீங்க இருங்க. அண்ட் இனிய நண்பர் சுரேஷ் சந்திரா அவர்களே, டார்லிங் நாசர், பத்திரிகை நண்பர்களே, படத்தின் தயாரிப்பாளர் ராஜு அவர்களே, உத்ரா ப்ரொடக்ஷன் டிஸ்ட்ரிபியூட்டர் அவர்களே, இயக்குனர் திலீப் குமார் மற்றும் இயக்குனர்களே, நடிகர் நடிகைகளே, ரொம்ப தைரியமான குரூப் இந்த குரூப். கர்நாடகாவிலிருந்து தமிழ் சினிமாவை நம்பி வந்திருக்கீங்க. கண்டிப்பாக தமிழ் சினிமா உங்களை கைவிடாது. ஏன்னா வந்தாரை வாழ வைக்கும் தமிழகம். எப்படின்னா, இந்த தமிழ்நாட்டை நம்பி வந்தால் சக்ஸஸ் தான். நான் நடித்த ஃபஸ்ட்டு படமே கன்னட படம் ரீமேக். கதாசங்கமான புட்டனா கணக்கால் அவர் வந்து டைரக்ட் பண்ண படத்தில் ஒரு பார்ட், முனித்தாயின்னு ஒரு பார்ட். அதில் ரஜினி சார் வந்து வில்லனாக நடிச்சிருப்பார். அதில் உமேஷ்னு ஒருத்தர் நடிச்சிருப்பார். அந்த ரோல் தான் நான் நடித்தேன். அந்த படத்தை ஃபஸ்ட்டு ஷோ நான் பார்த்த தியேட்டர் இந்த தியேட்டர் தான், கமலா தியேட்டர் தான். கை கொடுக்கு கை தான் வந்து இங்கே பார்த்தேன். ஸோ இந்த ஏன்னா டைம்லாம் ரொம்ப கம்மியாக இருக்குன்னாங்க. இந்த படம் வந்து ஒரு 5 பார்ட் எடுத்திருக்காங்க இல்லையா, ஓவல்ஸ் 5 பார்ட் மாதிரி. அதில் ஒரு பார்ட்டில் நான் ஆக்ட் பண்ணேன். இந்த படத்தை வந்து நான் ரிக்வஸ்ட் பண்ணுறேன் இந்த ப்ரொடியூசர்கிட்டையும் டிஸ்ட்ரிபியூட்டர்கிட்டையும், பார்ட் 1, பார்ட் 2, பார்ட் 3, பார்ட் 4, பார்ட் 5 இதை எடுத்தே ஆக வேண்டும். ஏன்னு கேட்டிங்கன்னா, பஞ்சபூதங்கள்னுவாங்க இல்லையா, அதில் சலங்கை ஒலியில் வரும், பஞ்சபூதங்களும் முகவடிவாகும்ன்ற மாதிரி இந்த வவல்ஸுடைய ஃபுல்ஃபில்மெண்ட் வந்து நீங்கள் 5 படம் நீங்கள் எடுத்தே ஆகணும். எடுத்தால் கண்டிப்பாக ரசிப்பாங்க. ஏன்னா இதில் வந்து ஃபஸ்ட்டு வந்து இப்போ டச் பண்ணது எல்லாமே லவ். ஸோ இது மாதிரி நீங்கள் வந்து ஒவ்வொரு விஷயத்தை நீங்கள் டச் பண்ணி, ஆனால் அதில் ஒரே விஷயம் ஞாபகம் வச்சுங்க, எல்லா டேரக்டர் சொல்கிறேன், இதே ஆர்டிஸ்ட்டை தான் போடணும், எங்களை போடலன்னா கூட பரவாயில்ல. ஏன்னு கேட்டிங்கன்னா, இவங்க இதை நம்பி வந்திருக்காங்க. ஏன்னா ஒன்றும் ஞாபகம் வச்சுங்க, உலக ரசிகர்களிலே தமிழ்நாட்டு ரசிகர்கள் மாதிரி வரவே வராது. ஏன்னா கரெக்டாக ரசிப்பாங்க தமிழ்நாட்டு. உங்களுக்கு தெரியுமா இல்லையோ, ப்ரூஸ்லியுடைய என்டர் த ட்ராக்னு ஒரு படம் வந்து தெரியுங்களா, அந்த படம் ஹையஸ்ட் கலெக்ஷன் வந்து சென்னையில் தான், 1 வருஷம் ஓடிச்சு. ஏன்னா நம்ம ஊரில் வந்து ரசிக்கிறத வந்து அவ்வளோ அழகாக ரசிப்பாங்க. ஸோ அதேமாதிரி திலீப்பை பற்றி நான் சொல்லணும், வந்து சொன்னார் கதையை எடுக்கலான்னா, நான் கண்டிப்பாக நினச்சேன் இவ்வளோ லெவலுக்கெல்லாம் இவங்க பண்ணுவாங்கன்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை. ரொம்ப பயங்கரமான என் லாங்குவேஜ் சொன்னால், இந்த குரூப்பை ஒரு கில்ஃபாசியான குரூப்பு. இவருங்க பண்ணுறது வந்து ரொம்ப நேக்காக பேசுனானுங்க என்கிட்ட.
சார் ஃபஸ்ட்டு பண்ணுறேன் சார், நான் இது பண்ணுறேன் சார். என்னடா இவ்வளோ பாவம் ரொம்ப இதாக கெஞ்சறானு. ஒரு வேளை ரொம்ப வசதி இல்லாத குரூப்புன்னு பார்த்தா பயங்கரமாக கில்ஃபாசி இருக்கிற குரூப்புக்கெல்லாம் இவ்வளோ பெருசாக இவ்வளோ இது ஃபங்க்ஷன்லாம் அப்படின்னா கண்டிப்பாக நான் நினைக்கவே ஏதோ கிட்ட வரும்போது பிடிச்சிட்டேன். ஆஹா ரொம்ப நேக்காக போட்டாருங்கன்னு. பட் இதில் ரொம்ப எனக்கு பிடிச்சது என்னன்னு தெரியுங்களா, அந்த 5 டைரக்டர்ஸ் கிட்ட இருந்த அந்த ஒற்றுமை ஃபென்டாஸ்டிக். ஒவ்வொரு அதான் யார் எல்லாருமே இருந்தாங்க, எல்லா ஷூட்டிங்கில் எல்லாருமே சேர்ந்து இருந்தாங்க. ஒன்றுபட்டால் உண்டு வாழ்வுன்ற மாதிரி. கண்டிப்பாக இந்த படம் வந்து ஒரு பெரிய சக்ஸஸ் ஆகும். நான் சொன்ன மாதிரி இந்த ப்ரொடியூசரும் சரி, இந்த டைரக்டரும் சரி, 5 படம் எடுக்கணும், இதே ஆர்டிஸ்ட்டை வச்சு எடுக்கணும். அதே மாதிரி என்னுடைய இனிய நண்பர் யூகி சேது என்ன சொல்கிறதுனா, அவர் வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு ஹைலி இன்டெலெக்சுவல் பர்சன். அவருடைய ஒரு விஜய் டிவி இன்டர்வியூலெலாம் நான் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்கேன். ரொம்ப வெரி இன்டெலிஜென்ட் பர்சன். இப்போ ஒரு படம் எடுத்திருக்காரு, கண்டிப்பாக அந்த படமும் பெரிய ஹிட் ஆகும். இந்த படத்தில் வந்து இப்போ நான் நடித்ததை விட இந்த படத்தில் யூகி சேது அவர்கள் நடித்தது ஒரு மிகப்பெரிய ப்ளஸ். ஏன்னா அவர் வந்து நாங்களாம் வந்து ரொம்ப இன்டெலெக்சுவலாக ரசிப்போம். அதே மாதிரி இது ரொம்ப ஒரு ஹை நாலேஜ் உள்ள பர்சன். இந்த படத்துக்கு ஒரு பெரிய பலமாக இருப்பார். ஸோ இந்த பத்திரிகை நண்பர்களும் ஊடக நண்பர்கள்லாம் வந்து நீங்கள் இந்த படத்தை நல்லா என்கரேஜ் பண்ணணும். ஏன்னா இந்த குழந்தைங்களாம் வளர்ந்ததுன்னா கண்டிப்பாக அடுத்தடுத்து ஜென்ரேஷன்லாம் வரும். அதாவது உங்களுக்குலாம் ஒரு விஷயம் சொல்கிறேன், இந்த எங்கள் ஆர்டிஸ்ட் எங்கள் டெக்னீஷியன்ஸுக்கு அப்போல்லாம் பார்த்தீங்கன்னா 80s சினிமாவில் நடிக்கிறது ரொம்ப கஷ்டம். அவ்வளோ ஈஸியாக போய் உள்ளெல்லாம் போய் சான்ஸ் வாங்க முடியாது. ஆனால் நடிக்க சான்ஸ் கிடச்சதுன்னா நடிச்சுக்கிட்டே இருக்கலாம். பாருங்கள் 42 வருஷமாக நான் நடிச்சுக்கிட்டு இருக்கேன் அப்போ. ஆனால் இப்போ எப்படி தெரியுங்களா, சினிமாவில் நடிக்கிறது ஈஸி, நடிச்சுக்கிட்டே இருக்கிறது தான் கஷ்டம். அது காரணம் வந்து என்னென்னா, அதில் நீங்கள் வந்து டிசிப்ளினாக இருக்கணும், ஹார்ட் ஒர்க் பண்ணணும். இதெல்லாம் பண்ணால் கண்டிப்பாக வெற்றி நிச்சயம். ஸோ இந்த படத்துடைய இந்த விழாவுக்கு, அதாவது ஒளிநாடா வெளியீட்டு விழாவுக்கு வந்திருக்கோம். அடுத்தது அனைவரும் சேர்ந்து இந்த படத்தின் வெற்றி விழாவை கொண்டாட வேண்டும் என்று சொல்லி வாழ்த்தி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். தேங்க்யூ ஸோ மச் சார். அண்ட் முக்கியமாக உங்களுடைய கதாபாத்திரம் பற்றி கொஞ்சம் பேசலாமா? இல்லை, வழக்கமான கதாபாத்திரத்தில் கொஞ்சம் வித்தியாசமாக. நான் கேட்டேன், எதுங்க என்னெல்லாம் நம்பி இந்த ரோலில் இந்த வயசில் கொடுக்குறீங்க என்ன? இல்லை சார், இது நடித்தா ரொம்ப நல்லா இருக்கும் சார். ஒரு லவ் எமோஷன் பண்ணாங்க, நல்லா இருந்தது. அது ஸ்க்ரீனில் பார்த்தா இன்னும் சஸ்பென்ஸாக வச்சா இன்னும் நல்லா இருக்கும். ஓகே, சஸ்பென்ஸாக வச்சிருக்கீங்க. ஏன்னா பார்க்குறப்பே தெரியுது ஒரு விதமான லவ் அண்ட் ஒரு இளைஞர். இல்லை, வழக்கமாக நம்ம லவ்வுக்கு சப்போர்ட் பண்ணுவோம். அந்த எக்ஸ்பீரியன்ஸ் வச்சு நான் லவ் பண்ணா எப்படி இருக்கும்னு திலீப் குமார் அது பயங்கரமா யோசிச்சிருக்காரு. பயங்கரமா யோசிச்சிருக்காரு அவர். தேங்க்யூ ஸோ மச் சார். தேங்க்யூ. குட் லக். ரொம்ப நல்லா காம்பேர் பண்றீங்க. தேங்க்யூ ஸோ மச் சார். தேங்க்யூ. மை ப்ளஷர். பெருமாள் பேர் உன் பேர் தான் பண்ணியிருக்கேன். பேர் பெருமாள் பழி வாங்கிட்டாங்க. அதில் ஒருத்தன் வந்து ரொம்ப குள்ளமாக இருப்பான். அவனோட லவ்வர் வந்து டாவடிக்கிறது ரொம்ப ஹைட்டாக இருக்கும். நான் தாண்டும் போதெல்லாம் ரொம்ப சண்டை போட்டே இருப்பானுங்க. ஒரு நாள் ரொம்ப இறைச்சலாக போய், டேய் நான் அவசரமாக வெளில போயிட்டுக்கிறோம், மேட்டர் என்னன்னு ஷார்ட்டாக சொல்லிட்டான்னு. அவன் காதில் வந்து குசு குசுன்னுமா, டேய் இவன் மேட்டரே ஷார்ட்றான்னு. அது மாதிரி ஷார்ட்டாக பேசணுங்கிற ஒரு நிலைமையில் கொண்டு வந்து வச்சுருக்கீங்க. இப்போ நான் அந்த தூங்காமனம் ஆடியோ ரிலீஸ் ஃபங்க்ஷன் சொன்னேன். கமல் பிரகாஷ் ராஜ் இருந்தார். எனக்கு மொத்தம் தான் 12 நிமிஷம் பேச விட்டாங்க. சின்ன 2 நிமிஷம் தான். ஏன்னா நான் பேசும்போது எப்போவுமே வாட்ச் பார்க்க மாட்டேன், எல்லோரும் கேலண்டர் பார்ப்பாங்க. அதில் சொன்னேன், how should a teaser look? The teaser should look like the mini skirt of a beautiful girl. பெண்கள் மன்னிச்சிருங்க, just a joke. It must be short enough to arouse curiosity and long enough to cover the essentials. அப்படின்னு அதுபோல் இந்த ட்ரெய்லர் ஐ திங்க் இட் had covered the essentials and aroused also the curiosity அப்படின்னு நான் நினைக்கிறேன். இங்கே இது வழக்கம் போல் பேசுகிற இது கிடையாதுங்கிறதுனால சின்னி ஜெயந்த், தேங்க்யூ ஸோ மச் ஃபார் ரிமெம்பரிங் மீ. எக்ஸ்ட்ராடனரி ஏர்லியஸ்ட் மிமிக்ரி ஆர்டிஸ்ட் ரொம்ப பாப்புலர் ஆகி ஆக்டர் ஆனதில் வந்து முதல்ல வந்தது சின்னி ஜெயந்த் தான். அப்போல்லாம் மிமிக்ரி நான் யாருன்னு என்னன்னே தெரியாது. அவர் தான் அது ஆரம்பிச்சு விட்டது. இது இன்றைக்கி ஜெயராம் எல்லாரும் தாண்டி மணிகண்டன் வரைக்கும் அவர் தான் பிதாமகன் அதுக்கு. அந்த வி கோ எ லாங் வே. நாங்கள் 2 பேரும் ஃபிலிம் இன்ஸ்டியூட்டு. இப்போ வந்து திலீப் கேம் டு மீ வித் சப்ஜெக்ட் ஈராஸ் அப்படிங்கிற ஒரு ஷார்ட் ஸ்டோரியில் நீங்கள் ஈராஸாக நடிக்கணும் அப்படின்னா பரவாயில்ல. இப்போ எத்தனை படம் இல்லை இந்த தமிழ்நாட்டில் இருந்தால் சின்ன ராசி பெரிய ராசி, இது ஈராஸ், இது பெரிய இல்லை, வை நாட் அக்செப்ட் இட் அப்படின்னு. ஈராஸ் அப்படின்னு சொன்னாலே ஒரு காட் ஆஃப் லவ். காட் ஆஃப் லவ்னா எராட்டிக் அப்படிங்கிற வார்த்தை அந்த ஈராஸ்லேருந்து தான் வருது. இதுக்கு நாங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டால் அப்போ மாதிரி சொன்னாங்க, இவர் மேன். எனக்கு என்ன ரோல் கொடுக்குறதுன்னு தமிழ் சினிமாவில் தெரியல. நான் இந்த 23 வருஷமாக 200 படத்துக்கு மேலே ரிஜெக்ட் பண்ணியிருக்கேன்.
அவங்க என்னை எங்கே ப்ளேஸ் பண்ணுறதுன்னு தெரியல அவங்களுக்கு. அதனால் இந்த படத்தில் கரெக்டாக ரக்கையை வச்சு நீ வெளிலேருந்து வா ராஜா அப்படின்னு, நீ லோக்கல் லாய்க்கில் அப்படின்னு, வைநாடு அப்படின்னு பீட்டர் பக்கத்தில் சேர்ந்த உடனே நான் மெட்ராஸ் பாஷையில் பேசி, ஏன்னா டாவ் அடிக்கிறதுலாம் போய் ஒருத்தன் தற்கொலை பண்ணிப்பானாடா, அவன் கல்யாணம் பண்ணிட்டு ஜாலியாக இருக்கிறான் அப்படிங்கிற மாதிரி இடம் கொடுத்தது வந்து பீட்டர் பக்கத்தில் வந்ததுனால தான். நான் படி ஏறிட்டுருக்கேன், ஏறும்போது நான் இம்ப்ரவைஸ் பண்ண சாங் தான் அந்த முன்ன பின்ன பார்த்தா. முன்ன பின்ன பார்த்தா மெரசல், பின்னி பின்னி பழகினோம் வரசல், அதுக்குள்ள ஏண்டி விரிசல், என்னை விட்டு போனியா சோனியா, என்னை விட்டு போனியா சோனியா, அப்படி அழுது வந்து போய் அழுதுக்குன்னு அப்படியே மாறிடுவான் காமெடிக்கு. ஐ ஹேட் திஸ் எக்ஸ்பீரியன்ஸ் பிகாஸ் ஒரு 12-13 கானா சிங்கர்ஸ் என்னுடைய நயன் இது பண்ண நான் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்கேன், சிந்தை புண்ணியர்லேருந்து கானா உலகநாதன் வரைக்கும். ஸோ தட் ஆப்பர்ச்சுனிட்டி தேங்க்ஸ் திலீப் ஃபார் கிவிங் மீ டு இம்ப்ரவைஸ் மை லைன்ஸ், இம்ப்ரவைஸ் மை டைலாக்ஸ். காதலை பற்றி என்னெல்லாம் பேச வேண்டுமோ அதெல்லாம் பேசியிருக்கேன் அதில். காதல் அப்படிங்கிறது இன்னைக்கு இன் டைம்ஸ் ஆஃப் வார் டுடே ஐ டோல்டு திலீப், மை பிரதர் இஸ் இன் துபாய் ஃபேமிலியோட, அவனுடைய ஹோட்டல் பக்கத்தில் முதல் குண்டு கீழே அந்த காரில் அந்த டெப்ரி விழுந்து அது பர்ஸ்ட் ஆகி ஹேட் டு மூவ் டு தி அண்டர் கிரவுண்டு. இன்னைக்கு காலையில் அந்த நியூஸ் கேட்டுட்டு ஐ ஹேட் டு கம் டு திஸ் திங். ஸோ அந்த பக்கம் ஒரு பக்கம் வார் அண்ட் லவ், வி ஆர் டிஸ்கஸிங் அபவுட் லவ். புறநானூறு என்பதே அகமும் புறமும் சேர்ந்தது. அகம் 400, புறம் 400. இது ரெண்டுமே இன் டைம்ஸ் ஆஃப் வார் ஹவு கேன் யூ லவ் அப்படின்றதுக்காக அருமையான கவிதைகளும் காதல் கவிதைகளும் எழுதி வைத்து போன சமூகம் தான் இது. 3rd century BCE சங்க இலக்கியம் அது. என் படத்தில் கூட ஒரு பாட்டு வச்சுருக்கேன், எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு செம்புல பேணியரான பாட்டு. யாயும் யாயும் எந்தையும் நுந்தையும் யானும் நீயும் கேலிரானும் செம்புல பேணியர் போல அப்படின்னு. யாயும் நியாயும் நானும் நீயும் எந்தையும் உந்தையும் உன் தந்தையும் என் தந்தையும் யானும் நீயும் நானும் நீயும் உங்கள் அம்மாவும் நானும் எங்கள் அப்பாவும் சேர்த்து இன்னைக்கு ஒரு மழை வந்து ஒரு எப்படி வந்து ஒரு செம்மண்ணில் விழுந்தவொன்னு கலந்து எது செம்மண் எது மழை நீர் என்று தெரியாமல் கலக்கிறது, அதுபோல் நீங்களும் நானும் ஒரு உறவினர்களாக கலக்கிறோம் என்ற ஒரு கவிதையை எழுது வந்து 3rd century BCE. Imagine the amount of thought and brevity a Tamil poet could bring in. அதுதான் நம்மளுடைய. அதனால அது காதல் என்பது இன்னைக்கு டெமோகிராஃபி ஆஃப் தி பீப்புள் who come and watch the films are between let's say 18, 16 and 30. எல்லாம் இந்த டாவில் மாட்டிக்கக்கூடிய மக்களாக தான் இருக்குது. அதுக்கு ஒரு ஆந்தாலஜி அப்படிங்கிறது கொண்டு வந்தது. அந்த இட்ஸ் அ குட் திங் பிகாஸ் இன்றைக்கி ஒரு 2.5 hour கதை எழுதுறதுங்கிறது ரொம்ப கடினமான விஷயமா இருக்குது. ஃபெயில்யூருக்கு தான் காரணம். என்ன பண்ணிட்டாங்க, ரொம்ப சாதிரமாக 1/2 hour 5 பிரித்து வச்சுட்டாங்க. உலகத்திலே வந்து 1.5 hour தான் படம் தான். இந்தியாவில் மட்டும்தான் அது 2.5 hours வருது ஜென்ரலி. அதனால தான் நம்ம இன்ட்ரோல் விடுறோம். உலகத்தில் எங்கேயுமே இன்ட்ரோல் கிடையாது, இந்தியாவில் வந்து தான் இன்ட்ரோல். அப்போ தான் நம்ம பார்க்குறோம் ஃபர்ஸ்ட் ஹாஃப் நல்லா இல்லை, படம் செகண்ட் ஹாஃப் நல்லா இருக்குது அப்படின்னு. என்ன அர்த்தம்னா கதை இருக்குதுன்னு அர்த்தம். ஃபர்ஸ்ட் ஹாஃப் நல்லா இருந்தது, செகண்ட் ஹாஃப் நல்லா இல்லைன்னா உனக்கு கதையை எழுத ஆரம்பிக்கலன்னு அர்த்தம். யூ எக்ஸ்பெக்ட் அ ஸ்டோரி ஒன்லி இந்த செகண்ட் ஹாஃப் அண்ட் டுவர்ட்ஸ் தி கிளைமேக்ஸ். நம்ம நாட்டில் பார்த்தீங்கன்னா இதெல்லாம் ஷார்ட்டாக எடுக்கிறாங்கன்னா ஆதி காலத்துலேருந்து ஷார்ட் ஃபிலிம் தான் எடுத்துருக்கோம். நம்ம ஒரு படம் எடுக்கிறாங்க, ஒரு 5-6 படமாக எடுக்கிறாங்க ஃபுட்டேஜ், அது குறுக்கி 2.5 hour படமாக கொடுக்குறது பெரிய ஷார்ட் ஃபிலிம் தான். 2.5 hour ஷார்ட் ஃபிலிம் அது. இந்த படத்தில் வந்து ஐ வாஸ் கிவன் தி ஆப்பர்ச்சுனிட்டி ஆஃப் டாக்கிங் அபவுட் லவ். அது பாருங்கள். இது வந்து ஐ ஆல்சோ வாண்டட் டு தேங்க்ஸ் யூ. இந்த 5 பேர் வந்து இங்கே சொன்னது போல் ஒரு ஈகோவே இல்லாமல் ஒருத்தர் டைரக்ட் பண்ண மிச்சம் 4 பேர் அசிஸ்டன்ட் டைரக்டராக இருக்கிறது, இது ரொம்ப அழகான விஷயமா இருக்குது. எனக்கு என்ன பயம்னா, நம்ம மியூசிக் டைரக்டர் சரவணன் வந்து நடிக்கிற சான்ஸுக்காக முதல்ல மியூசிக் டைரக்டர் ஆகணும்னு டவுட்டாக இருக்குது எனக்கு. அவன் மியூசிக் இப்போ ஆக்டர் ஆகணுன்னா என்ன பண்ணலாம் அப்படின்னா, இந்த மியூசிக்கல் ஆக்டிங் காலேஜ் போகிறது, இல்லைன்னா யார்கிட்டாவது குட்டி குட்டி ரோலில் நடிக்கிறது, இல்லை டிவிசியில் நடிக்கிறது அப்படி இல்லை. இப்போ நான் யார்ட்டா மியூசிக் டைரக்டர் ஆகிட்டேன்னா அடுத்தது ஈஸி ஆக்டர் ஆகிடலான்னு. Saravan, I don't know if you are going to do this. If you have any plans of acting, please let me know. And I can start music directing. You don't have plans for acting, huh? அது ஒரு இடம் வேக்கண்ட். மிக அருமையான ஒரு மியூசிஷியன். யூ ஹவ் ஸ்கோர்ட் கிரேட் மியூசிக் வித் லாட் ஆஃப் சென்ஸ். அவர் அதிகமான மியூசிக் சென்ஸ் இருக்குது. நீங்கள் எப்படி கண்டுபிடிச்சேன் அப்படின்னு சொன்னோன்னா, நான் பாடின பாட்டுக்கு அவரால் பேக்ரவுண்ட் போடவே முடியல. அது ஸ்ருதி சேரல, தாளத்துக்குள்ளே வரல. அப்பயே கண்டுபிடிச்சிட்டு இருந்தாலும் தெரிஞ்சிடுச்சு மியூசிக்னு.
ரொம்ப நாள் அவாய்ட் பண்ணியிருந்தேன் அவரோட பேசுகிறதுக்கே நான். அண்ட் திஸ் ஃபில்ம் ரியலி somehow today Tamil cinema has about a good number of very good musicians, and I'm very glad you will join the band of such beautiful musicians today in 2026. அப்புறம் வந்து சினிமாட்டோகிராஃபர் கீர்த்தன் பூஜாரி வந்திருந்தார். இன்னொரு சினிமாட்டோகிராஃபர் சந்தீப் பல்லூரி வந்திருக்காங்க. எங்களுக்கு பண்ணது கீர்த்தன் பூஜாரி, வெரி கூல் காய். அண்ட் எடிட்டர் ஹரீஷ் கொம்மே வந்து ஒரு பாஞ்சாலி, அவர் 5 படத்துக்கும் அவர் தான் எடிட்டர். ஐ ஆல்சோ புட் டுகெதர் ஆல் தி 5 ஃபிலிம்ஸ். ஸோ அது ரொம்ப பொறுமைசாலி. ஆமாம், அவருக்கு வந்து கோபமே வராது. அது கோபமே வராங்கிறது நினச்சி நமக்கு கோபம் வருது. அப்புறம் வந்து ஆக்டிங் நம்ம பீட்டரோட நடிச்சது இஸ் சூப்பர் ஸ்டார் ஆன் இன்ஸ்டாகிராம். ஆமாம், உண்மை மேலே அவர் சப்ப மேட்டர்லாம் எடுத்து வச்சுட்டு 4 மில்லியன் 5 மில்லியன் எப்படி போகிறேன் இன்னி வரைக்கும் எனக்கு கண்டுபிடிக்க முடியல. ஏன்னா மக்களோட வாழ்க்கையே அப்படி தான் இருக்கும் போல இருக்கு. எல்லாமே சப்பையாக இருக்கும்போது சப்பையாக ஒருத்தர் நம்மளை பற்றி ஒருத்தர் பேசுகிறான்டா. எனக்கு ரொம்ப பிடிச்சி போய் ஐ மேட் இம் ஆக்ட் இன் மை ஃபில்ம். எனக்கு அவர் தனியே ட்ராக் விட்டுருக்கேன் அவருக்கு. டேக் இட் ஃப்ரம் மீ, in another 1 or 2 years from now, this guy Peter will be the most wanted comedy actor, busiest actor. எழுதி வச்சுங்க, நான் சொல்கிறேன். ஏன்னா அவ்வளோ ட்ரைனிங் ஆயிருக்கு. அந்த காலத்தில் பாய்ஸ் கம்பெனி நம்ம சின்னி ஜென் சொன்னது போல் ட்ரைனிங் கிரவுண்ட் ஹஸ் பீன் இன்ஸ்டாகிராம் ஃபார் ஹிம். யூ நோஸ் எவ்ரி திங். அது அத்தனை 4 மில்லியன்னா ஒன்றுமே இல்லை. அவர் இந்த மேட்டருக்குலாம் 5 நிமிஷம் போட்டு எப்படி அது ஒரு தனி ரகசியம் உங்கள்கிட்ட கேட்க வேண்டியிருக்கு. அந்த டெக்னிக்கு எப்படி அத்தனை மில்லியன் எதுக்காக விடுறாங்க? நான் பப்ளுக்கிட்ட கேட்டேன், பிருத்திவிராஜ் உனக்கு எதுக்குடா இவ்வளோ வியூவர்ஸ் அப்படின்னு. அதெல்லாம் ஒன்றும் சிம்பிள் மேட்டர்னு சொன்னால் சட்டையை கேட்டுறவங்க தான் நான் சல்மான் கான் மாதிரி. அவனும் ஒரு டெக்னிக் வச்சுருக்கான், இவன் ஒரு டெக்னிக் வச்சுருக்கான். ஸோ இட் வாஸ் நைஸ் ஒர்க்கிங் வித் யூ. அண்ட் நம்ம ட்ராக்கில் நம்ம 2 பேர் தான். ஏன்னா அது சின்னி ஜெயந்த் வேறு ட்ராக் நான் பார்க்கல, படம் பார்த்து தான் தெரியும் சின்னி ஜெயந்த் ட்ராக் என்னன்னு. அவர் என்ன டாவச்சுக்கிறாருலாம் தெரியாது அதில். அப்புறம் வந்து போஸ்டர் டிசைன் பை ஜெகன். அவர் ஒரு டைரக்டரு ஒன் ஆஃப் தி இதில், பட் ஹீ டிசைன் த போஸ்டர். இது இன்னொரு போஸ்டர் இருக்குது, என்னை வச்சு ஒரு போஸ்டர் இருக்குது. அது பாருங்கள், தட்ல அஸ்டானிஷிங் எஃபெக்ட் வித் தி ஹெல்ப் ஆஃப் நம்ம என்னது ஹேமந்த் அண்ட் ஜெகன் 2 பேரும் டேரக்டர்ஸு. பாருங்கள் எத்தனை வேலை ரெடியாக இருப்பாரு உங்களுக்கு. போஸ்டர் டிசைன் வேலையும் காத்திருக்கு உங்களுக்கு. ஆமாம், அதே மாதிரி உங்கள் படத்தில் நடித்த அந்த நடிகருக்கு வந்து டைரக்ஷன் காத்திருக்கு. ஏன்னா உங்களோட கதை அவர் அழகாக சொன்னார். I mean, this is what cinema is all about. You know, we come for something, we do something else. As long as we're within the cinema bracket, it's okay. அப்புறம் வந்து ஜெகன் வேற யார் இருக்கான், திலீப் ஆட்டே மதி, பயங்கரமான ஆள் இது மதி. அவர் வந்து கதிரோடைய அசிஸ்டண்ட். அவர் நான் தான் இன்ட்ரடியூஸ் பண்ணி விட்ருக்கேன் என் படத்தில். துப்பாக்கி துறவி என்னோட படத்தில் இன்ட்ரடியூஸ் இம் as ஆர்ட் டைரக்டர். என் படம் எடுத்து நான் மெதுவாக எடுத்து பாலிஷ் பண்ணி பண்ணுறதுக்குள்ளே இந்த படம் ரிலீஸே ஆயிடுச்சு. So he got introduced again in Madi. Extraordinary hard worker. He'll be one of the busiest art directors from this year onwards. Take it from me. அதான் மதி. அப்புறம் வந்து பிரியா, யார் சொன்னால் நான் சொல்லியிருப்பேன் பிரியா மேக்கப். ஏன்னா ஷீ சச் அவங்க நடிக்கணும் ஆக்சுவலாக. உங்களுக்குலாம் போட்டி. ஏன்னா ஷீ ஸோ கிரேஸ்ஃபுல் when she talks, when she works. So pleasant. She gives you the atmosphere of, you know, a beautiful person around you. அதுதான் பியூட்டிஷியனோட முதல் கடமை. You must be surrounded with something that's beautiful, that enthusiasts you to do something beautiful and very beautiful. ஏன்னா அவங்க ஆக்சுவலாக நான் காஸ்டியூம் டிசைனராக கூட யூஸ் பண்ணேன். என் தலைமுடி தினம் இஸ்திரி போடுவாங்க. ஸோ அதெல்லாம் பெரிய விஷயம். ரொம்ப தேங்க்ஸ் ஆல்சோ ஃபார் தி 2 காஸ்டியூம் டிசைனர்ஸ். நான் இப்படி தான் வேணும், அப்படி தான் வேணும், என்னோட டேண்ட்ரம்ஸ்லாம் பொறுத்துக்கிட்டு இதெல்லாம் வேணும் அப்படின்னு சொல்லி அதுக்கும் ஒத்துக்கிட்டதுக்கு ரொம்ப நன்றி. இது வந்து சினிமா பற்றி பேசணும் மாத்திரம் இல்லை. ஏர்லி டேஸில் இப்போ நம்ம ஷார்ட் ஃபிலிம் என்ன எது லென்த் ஆஃப் எ ஃபிலிம் நமக்கு தெரியல. இப்போ பாரு லென்த் ஆஃப் என்னோட ஸ்பீச் கூட எனக்கு தெரியல. ஏன்னா லெஃப்ட் அண்ட் ரைட்டு இந்த ஆக்சிஸ் அந்த ஆக்சிஸில் நிறைய விஷயங்கள் தோன்றுகிறது. ஏன்னா சினிமா தோன்றிய காலத்துலேருந்தே 1 ரீல் ஃபிலிம் தான். எப்போவுமே 1895 முதல் சினிமா காட்டும்போது தேர் ஆல் ஷார்ட்ஸ், தென் பிகேம் 1 ரீலர். பர்த் ஆஃப் நேஷன் வரும்போது ஃபீச்சர் ஃபிலிம் பண்ணலாமா அப்படின்னு ஒன்று தோணுது. அப்புறம் சவுண்டு ஃபில்ம் வந்த உடனே ஒவ்வொன்றும் வந்து பரிணாம வளர்ச்சி வளர வளர சினிமா வளர்ந்து இன்றைக்கு வந்து டிஜிட்டல் சினிமாவில் we still have the hangover of old legendary cinema only in India mostly because of the 2.5 hour thing. அங்கெல்லாம் குறைச்சிட்டாங்க. இங்கே நம்ம வந்து ரொம்ப இந்த ஓடிடிலாம் வந்த பிறகு
கொஞ்சம் சாதுரியமாகி நம்ம வி ஆர் ஸ்டார்டட் கிவிங் ஷார்ட் இது. ஐ ஹாவ் எ ஃபீலிங் திஸ் ஃபில்ம் வில் ஆல்சோ லைக் cutely couple of other films will open up. The short films can also be successful அப்படிங்கிறதுக்கான ஒரு ஓப்பனிங் இது கிடைக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். எத்தனையோ பியூட்டிஃபுல் ஆர்டிஸ்ட் அண்ட் எக்ஸ்ட்ராடனரி ட்ரெயின்டு ஆர்டிஸ்ட் இந்த படத்தில் இருக்கீங்க. உங்களுக்கெல்லாம் இது ஒரு நல்ல ஓப்பனிங்காக இருக்கும் அப்படின்னு நான் வேண்டிக்கிறேன். இன்னும் அவ்வளோதான், இன்னும் நிறைய பேச வேண்டியிருக்கு. யாரோ விட்டு இந்த ப்ரொடியூசருக்கு நன்றி, அப்புறம் உத்தரா டிஸ்ட்ரிபியூட்டருக்கு நன்றி. டு மேக் படத்தை பார்த்துட்டு இது தியேட்டருக்கு போகலாம் அப்படின்னு நினச்ச அந்த ஒரு தாட்டுக்கு ரொம்ப நன்றி அவங்களுக்கு. ஸோ இதுதான் ஓகே, நிறைய பேசணும். பட் வாட் ஐ டுக் அவே ஃப்ரம் திஸ் ஃபில்ம் இஸ் தஸ் டீம் ஒர்க் ஹெல்ப்ஸ். எல்லோரும் டீமாக உட்காந்து ஒர்க் பண்ணுறாங்க. ஒரு பாரபட்சம் இல்லாமல் சின்னி ஜெயின் சொன்னது போல் ரொம்ப பவ்யமாக குனிஞ்சி பெண்ட் பண்ணி அவ்வளோ இவ்வளோ கெஞ்சுறாங்களே, கண்டிப்பாக பண்ணி ஆகணும்னு தோணுது. அப்புறம் தான் தெரியுது அது ஒரு டெக்னிக்னு. அது டெக்னிக் கற்றுக்கிட்டேன் இந்த படத்துலேருந்து. ஸோ ரொம்ப பவ்யம். அதான் எல்லோரும் எனக்கு கை கொடுக்கும்போது நான் எழுந்து நின்று கை கொடுக்குறது காரணம் உங்கள் டெக்னிக் எனக்கும் தெரியும் அப்படின்னு. ஸோ ரொம்ப நன்றி. ஐ விஷ் ஆல் யூ கைஸ் குட் லக். என்ன சொல்லணும், விட்டா போகிறேன்.